என்பவர் கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு வழிநடத்தப்பட்டு வருகிற அன்பான சகோதர சகோதரிகளே, உன்னதமான தேவனுடைய பரிசுத்தவான்களே, நம்முடைய பிதாவாகிய தேவனையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் எங்கும் தொழுது கொள்கிற அருமையான தேவனுடைய பரிசுத்த ஜனங்களே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே அன்பையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பெரிதான கிருபையினால நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாட்களிலும் அவருடைய மகத்துவமான சத்தியங்களை கேட்டு வருகிறோம். அந்தபடியாக இன்றைக்கும் கூட நம்ம தியானிக்க இருக்கிற பாடத்தினுடைய தலைப்பானது உண்மையான மனத்தாழ்மைக்குள் உள் அடங்கியிருப்பது என்ன? எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குங்களா தலைப்பு? போன வாரம் நம்முடைய அன்புக்குரிய சகோதரர், சென்னையை சேர்ந்த அன்புக்குரிய சகோதரர் எடுத்துட்டு ஒரு அருமையான ஒரு பாடம். அன்பான சகோதர சகோதரிகளே, இது தனிப்பட்ட முறையில் தியானிச்சு பார்க்கும் பொழுது இந்த பாடத்தை நமது 7ஆம் தூதர் ரொம்ப பிரயோஜனமான விதத்தில் நம்ம கொடுத்திருக்கிறாரு. இந்த பாடத்தினுடைய காரியங்களை மேலும் மேலும் நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது என்பது மிகவும் அவசியமானதாக இருக்குது. காரணம், நாமெல்லாம் எப்படி இருக்கிறோங்க? அபூர்ணர்களா இருக்கிறதுனால, அடிக்கடி மறதி உள்ளவர்களா இருக்கிறதுனால, நாம் மீண்டும் மீண்டுமாக இப்படிப்பட்ட காரியங்களை தியானிப்பது என்பது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாருங்க, இந்த பாடத்துல மொத்தம் 10 பாயிண்ட்ஸ் இருக்குது. அதுல சகோதரர் முடிஞ்ச அளவு என்ன பண்ணாரு அப்படின்னா, நமக்கு தேவையான விஷயங்களை சொன்னாரு. கடைசி சில பாயிண்ட்ஸ்கள் வந்து நேரத்து நிமித்தமாக ரொம்ப சுருக்கமாக சொல்லிட்டு, மீதி காரியங்கள் நீங்க தியானித்துக் கொள்ளுங்கள் சொல்லி நம்ம கருத்துல என்ன பண்ணிட்டாருங்க, கொடுத்துட்டாரு. அதனால பிரியமான சகோதர சகோதரி, இந்த பாடத்துல 6வது பாயிண்ட்ல இருந்து 10வது பாயிண்ட் வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சில விஷயங்கள் நேரத்தை பொறுத்து நம்ம தியானிக்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பாடத்திற்கான அடிப்படை வசனத்தை நம்ம படிச்சிடலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணக் கடவீர்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தலர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய நிருபத்தின அவர் எழுதிட்ட அருமையான வார்த்தை இது. ஒன்றையும் அப்படின்னா, புது சிருஷ்டிகளாக இருக்கிற நாமும் நம்முடைய வாழ்க்கையில எதை செய்தாலும் இல்லைங்களா, அதை எப்படி செய்யணுமா? வீண் பெருமையினாலாவது செய்யாமல், வாதினாலாவது செய்யாமல், மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களில் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். அப்படின்னா, அன்பான சகோதர சகோதரிகளே, நாமெல்லாம் அபூரணர்கள் இல்லைங்களா? நமக்கு ஒருவேளை நமக்கு அறிவு தாழ்ந்த விஷயத்துல வித்தியாசங்கள் இருந்துட்டாலும், ஒரு கோட்ல வச்சு பார்க்கும்போது நாமெல்லாம் சமம் தான் இல்லைங்களா? நாமெல்லாம் அபூரணர்கள். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாருங்க? நமக்கு ஈக்குவலா வச்சு அவரை பார்க்க முடியுமா? முடியாது. அவர் வந்து பரலோகத்திலிருந்து உண்டானவர், மேல இருந்து வந்தவர் இல்லைங்களா? நாமும் தாழ்விலிருந்து உண்டானவர்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாகன்னு சொல்லும் பொழுது, அபூரணர்களாக சமமாக இருக்கிற நாமோ இன்னொரு சகோதரனை பத்தியோ இன்னொரு சகோதரியை பத்தியோ எப்படி நினைக்கலாம் அப்படின்னா, இவங்க என்னை விட மேன்மையானவங்க. ஏதோ ஒரு விதத்துல தாளந்த விஷயத்திலேயோ, இல்ல புத்தி கூர்மை விஷயத்திலேயோ, அர்ப்பணிப்பு விஷயத்துல ஏதோ ஒரு விதத்துல ஒருத்தரை காட்டிலும் இன்னொருத்தர் இப்படிதான் இருப்பாங்க. மேன்மையா தான் இருப்பாங்க. தேவன் அப்படி உண்டாக்கிட்டார் இல்லைங்களா நாமும். அப்படி இருக்கும்போது அபூர்ணர்களாகிய நாமும் ஒருத்தரை காட்டிலும் தன்னை விட நம்ம இன்னொருத்தர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உயர்வாக நினைக்கலாம். இப்ப இப்ப ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, பவுல் இந்த நிருபத்தை எழுதும்போது, கர்த்தர் இயேசுவுக்குள் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்கிறதுன்னு சொல்லி தான் எழுதுறாரு. அப்படின்னா, கர்த்தர் இயேசுவுக்குள் இந்த சிந்தை இருந்துச்சா? அதாவது அவர் பரிபூரண மனுஷன், தேவனுடைய உன்னத குமாரன், இன்னும் சொல்லப்போனா தேவனுக்கு சொந்தமான குமாரன், இன்னும் சொல்லப்போனா தேவன அதிகமா அறிஞ்ச ஒரே நபர் யார் தான் சொல்லி பார்க்கிறோம் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படி இருக்கும் பொழுது, அப்படிப்பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை விட மனுஷங்கள, அவரோட ஞானத்திலையும், மகிமையிலையும், வல்லமையிலும் குறைந்த மனுஷங்கள தன்னை விட மேன்மையானவரா பார்க்கிறாரா? அப்படி நம்ம பார்த்து ஒப்பீடு செய்யலாமா? இந்த வார்த்தை அவருக்கு பொருந்துமா? இல்ல அபூரணர்களாகிய நமக்கு மாத்திரம் தான் பொருந்துமா? நம்ம என்ன சொல்லலாங்க? டக்குன்னு பதில் சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப கடினமான ஒரு கேள்வி இல்லைங்களா? அன்பான சகோதர சகோதரிகளே, அவர் இருக்கிறாரு பரலோகத்துல பரிசுத்தராக, ஒரு சொட்டு கூட பாவம் இல்லாதவராக. ஆனா நாமும் இன்னும் ஒரு முறை, இன்னும் முறை மன்னிக்க வேண்டும் தேவா என்ற பாடலைப் போல அடிக்கடி என்னதான் ஏறிடுவோம் தேவன்ட்ட அப்படின்னா, தேவனே எங்கள் அக்கிரம நிமிடத்திலும் கிருபையா மன்னிங்கன்னு சொல்லிட்டு, நம்ம அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றோம் அப்படின் பொழுது, அவருக்கும் நமக்கு கம்பேரிசன்றது என்ன பண்ண முடியாதுன்னா, பண்ண முடியாது. ஆனா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு விஷயத்துல பார்க்கும் பொழுது, அவ்வளவு மேன்மையா இருந்துட்ட தேவனுடைய குமாரன், நம்ம மிக உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போறதுக்கு என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, தன்னையே என்ன பண்ணிட்டாருங்க?
தாழ்த்தி இந்த பூமிக்கு வந்ததா பார்க்கிறோம். போன வாரம் நம்முடைய அருமையான சகோதரர் சொன்னாரு. கர்த்தர் இயேசு பிதாவுக்கு ஈக்குவலா இருக்க என்ன பண்ணல அப்படின்னா, ஒரு முறை கூட அவர் என்ன பண்ணலன்னா, அந்த எண்ணத்துக்கு கொஞ்சம் கூட இடம் குடுக்கல. லூசிஃபர் தேவனுடைய இன்னொரு குமாரன் அந்த எண்ணத்துக்கு இடம் குடுத்து, இன்னைக்கு வரைக்கும் மனம் திரும்பாத ஒரு நிலையில கடினப்பட்டு இருக்கிறார் இல்லைங்களா? ஆனா கர்த்தர் இயேசு ஒரு முறை கூட அந்த வாய்ப்புக்கு என்ன பண்ணல அப்படின்னா, இடம் கொடுக்கவே இல்ல. அது ஒரு கோணம், ரொம்ப அருமையான கோணம். இன்னைக்கு நாம பார்க்கிற கோணம் என்ன அப்படின்னா, நமக்கு கர்த்தர் இயேசு என்ன செஞ்சுட்டார்? அபூர்ணமா இருக்க நமக்கு அல்லது பூமியின் மனுக்குலத்துக்கு அவர் என்ன செஞ்சாருன்னு சொல்லி பார்க்கும்போது, எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்திட்டார்ன்னு பார்க்கணும் அப்படின்னா, சொல்ல வார்த்தைகள் இல்ல இல்லைங்களா? மரண பரியந்தம் தன்னை தாழ்த்திட்டார். ஒருவேள பாருங்க, அவர் பரலோகத்தில இருந்தபொழுது எப்படி இருந்துட்டாருங்க? பிதாவுக்கு அடுத்தபடியாக எல்லாமே அறிந்தவராக இருந்தார். அவருடைய ஞானம், அவருடைய வல்லமை, அவருடைய தாளந்துகள் இதெல்லாம் நம்மளால யூகித்து பார்க்க முடியாத அளவுக்கு மேன்மையானது இல்லைங்களா? அப்பேற்பட்ட நபர் இந்த பூமிக்கு மனுஷனா வரணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியான காரியமா? அதுவும் மனிதனா ஆதாமை போல அப்படி கூட வரல அவரு. எதுவுமே அறியாதவராக, சின்ன குழந்தையா அந்த பூமிக்கு வரணும் இல்லைங்களா? பாருங்க, அப்படி வரணும்னு சொல்லும்போது, அதுல இருக்க ஆபத்துகள், அதுல இருக்க விளைவுகள்னா பிதாவாகிய தேவன் சொல்லித்தான் என்ன பண்ணியிருப்பாருங்க இயேசு கிறிஸ்து. அந்த அனுமதி கேட்டிருப்பாரு. குமாரனே, உங்களுக்கு இவ்வளவு மகிமை இருக்கு, இவ்வளவு கனம் இருக்குது. இப்ப இவ்வளவு பெரிய வேலை பூமியில இருக்குது. நான் போய் செய்றேன்னு நீங்க விரும்புறீங்க. ஆனா இதுல இவ்வளவு பெரிய ஆபத்து இருக்குது. நீங்க உங்க மகிமைன்னா என்ன பண்ண வேண்டியிருக்குது இங்க? துறக்க வேண்டியிருக்குது. பூமிக்கு போயிட்டு அங்க நிரந்தரமா என்னை விட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் கூட என்ன இருக்குது உங்களுக்கு? இருக்குது. அப்படி இருக்கும்போது இதுக்கெல்லாம் நீங்க ரெடியான்னு கேட்கும்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாத்துக்கும் அறிந்தவராக, எல்லாம் தெரிந்தவராக என்ன பண்ணாருன்னு சொல்லி பார்க்கிறோம் அப்படின்னா, ஒப்பு குடுத்தார். அன்பான சகோதர, சகோதரிகளே. எதுக்காக அப்படின்னா, அவருக்கு தேவனுக்கு வச்சுட்ட மேன்மையான ஆசீர்வாதத்துக்காகவா? அழியாமைக்காகவா? சாகாமைக்காகவான்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, அது ஒரு ஆசீர்வாதம் இருக்குது அவருக்கு தெரியும். ஆனா, அவர் முக்கியமா நமக்கு வந்தது எதுக்குன்னு சொல்லி பார்க்கிறோம் அப்படின்னா, நம்மளை ஆதாமின் சந்ததியில பாவத்துக்குள்ள போயிட்ட நம்மள பரலோக மகிமை கொண்டு போறதுக்காக என்ன பண்ணான்னு சொல்லி பார்க்கிறோம் அப்படின்னா, தம்மைய தாமே தாழ்த்தின ஒரு மாபெரும் மாதிரியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அன்பான சகோதர, சகோதரிகளே. இப்ப புது சிருஷ்டிகளா இருக்கிற நமக்கு முதல் மாதிரி அல்லது முன்மாதிரி யாரு தான் ஃபர்ஸ்ட்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான், அன்புக்குரிய சகோதர, சகோதரிகளே. நம்ம டைரக்ட்டா டைரக்ட்டா மறுபடியும் எங்க போயிரலாம் அப்படின்னா, இந்த பாடத்தினுடைய 6வது பாயிண்ட்க்கு போயிரலாம். 6வது பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்க்கிறோம் அப்படின்னா, போலியான மனத்தாண்மைக்கான எடுத்துக்காட்டு. அதாவது போன வாரம் சகோதரர் சொன்னாரு, கீழ்ப்படுதல்ல 2 விதமான கீழ்ப்படுதல் இருக்குது. ஒண்ணு என்ன சொன்ன ஒண்ணு என்னங்க? உண்மையிலேயே மனசார கீழ்ப்படிகிறது. இன்னொன்னு என்னதான்? அதுவும் கீழ்ப்படுதல் தான். ஆனா அது போலியான கீழ்ப்படிதல். அன்பான சகோதர, சகோதரிகள். இந்த போலியான கீழ்ப்படிதலை குறித்து சகோதர எழுத்துக்கள் நம்ம பார்க்கும் பொழுது, அது பண்ண முடியுங்களா? போலியான மனத்தாழ்மைக்கான எடுத்துக்காட்டு. கீழ்ப்படுதல்னு சொல்லும்போது இன்னொரு வார்த்தை என்ன சொல்லணும்னா, மனத்தாழ்மைன்னு சொல்லணும். மனத்தாழ்மை. சொல்லும்போது போலியான மனத்தாழ்மைக்கான எடுத்துக்காட்டு. பிரியமான சகோதர, சகோதரிகளே, இந்த போலியான மனத்தாண்மை என்று பார்க்கும் பொழுது, அதுக்கு இன்னொரு வார்த்தைன்னா போலியான கீழ்ப்படிதல். போலியான கீழ்ப்படிதல் அல்லது போலியான மனத்தாழ்மை. அன்பான சகோதர, சகோதரிகளே, இதனுடைய முக்கியத்துவம் அல்லது இதனுடைய காரியம் என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது ரொம்ப டேஞ்சர். இந்த போலியான மனத்தாழ்மை நமக்கு இருக்கிறத காட்டிலும் இந்த அழைப்புக்குள்ள நம்ம வராமல் இருக்கிறதே மேல். ஏன் அப்படின்னா, நம்முடைய மூத்த சகோதரர் பிரதர் ரசல் என்ன சொல்றாருன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த போலியான கீழ்ப்படுதல் என்பது, அந்த கீழ்ப்படுதல் யார்கிட்ட இருக்கோ, அந்த நபர வஞ்சிக்குமா? அப்படின்னு என்ன சொல்லலாங்க? எப்படி புரிஞ்சுக்கலாம்? நான் போலியான கீழ்ப்படுதல் இருக்கேன்னு சொல்லி, அந்த நபருக்கு என்ன பண்ண முடியாதுன்னா, அறிஞ்சு கொள்ள முடியாது. ஆனா உண்மையிலே அவர் எப்படிதான் இருப்பார்ன்னு சொல்லி பார்க்கிறோம் அப்படின்னா, போலியான கீழ்ப்படுதலா இருப்பார். உதாரணம் யார சொல்லலாம் அப்படின்னா, நம்முடைய அருமையான பெயர் சபை சகோதர, சகோதரிகள். அவங்க நம்பிட்டு இருக்க சில உபதேசங்கள் உண்மையிலேயே வேதத்தின் சத்தியங்கள் இல்ல இல்லைங்களா? ஆனாலும் கூட இது வேதத்தின் சத்தியம் தான் சொல்லி இருக்காம என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? நம்பிட்டு இருக்கிறாங்க. அது வஞ்சனைங்களா? இல்லைங்களா? மிகப்பெரிய வஞ்சனை இல்லைங்களா? ஆனா இது வஞ்சனை தான்னு சொல்லி யாருக்கு தெரியல? சில வருஷங்கள் முன்பதாக நமக்கு தெரியல. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவோம்னா, நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா? அது மாரி தான் அன்பான சகோதர, சகோதரிகளே, இந்த போலியான கீழ்ப்படுதல் என்பது புது சிருஷ்டிகளுக்கு இருந்துச்சு அப்படின்னா, அது அது எப்படிப்பட்டதா இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம் அப்படின்னா, ரொம்ப டேஞ்சர். ஒருவேளை மருத்துவத்தோட ஒப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, கேன்சர் மாரி, புற்றுநோய் மாரி. கொஞ்சம் கொஞ்சமா அது வளர்ந்து, வளர்ந்து, வளர்ந்து முடிவுல என்ன பண்ணிரும் அப்படின்னா, மரணத்துக்குள் கொண்டு போயிரும். அந்த மாரி தான் இந்த போலியான கீழ்ப்படுதல், அன்புக்குரிய சகோதர, சகோதரிகளே. இந்த போலியான கீழ்ப்படுதலோட நபர் எப்படிப்பட்டவரா இருப்பார்ன்னு சொல்லி பார்க்கும்பொழுது, சகோதரர் என்ன சொல்றார்ன்னு பார்க்கும்போது, அந்த பேஜ் எடுத்தீங்களா? ஓகே.
மேல அந்த தலைப்பு இருக்கு பார்த்தீங்களா? போலியான மனத்தன்மைக்கான எடுத்துக்காட்டு. இத நீங்க ரீப்ரிண்ட்ஸ்ல பார்க்குறீங்களா? இல்ல சகோதரருடைய இதுல பார்க்குறீங்களா? சரி, ஓகே. அதுல 6வது பாயிண்ட் வந்து போலியான மனத்தன்மைக்கான எடுத்துக்காட்டுன்னு சொல்லி வரும். அதுல சில வரிகள் போலியான கீழ்ப்படுதல் என்ற ஒன்று அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும். சரி, பரவால்ல. அப்ப பிரியமான சகோதர, சகோதரிகளே, பிரதர் என்ன சொல்றாருன்னா, அந்த போலியான கீழ்ப்படுதல் உள்ள நபர் எப்படி இருப்பார்ன்னு சொல்லி பார்க்கும்பொழுது, அவரு தெய்வீக திட்டங்கள் விஷயத்துல எப்படி இருப்பார்ன்னா, ரொம்ப ரொம்ப டேலண்டா இருப்பார். ரொம்ப ஞானமா இருப்பார். என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் வந்து தேவனுடைய சித்தத்திற்கு அதாவது கீழ்ப்படுத்தி ஒப்புக் கொடுப்பது பற்றி அதிக அளவில் பேசலாம். ஏன்னா, தேவனுடைய சித்தத்திற்கு தன்னை கீழ்ப்படுத்தி ஒப்புக் கொடுப்பதுன்றது மேன்மையான விஷயம் இல்லைங்களா? அது பத்தின ஏ டூ இசட் நாலேட்ஜ் யாருக்கு தெரியும்னு சொல்லி பார்க்கிறோம் அப்படின்னா, அந்த போலியான கீழ்ப்படுதல் உள்ள நபருக்கு தெரியும். அந்த நபர் நான் கூட என்ன பண்ணலாம், உதாரணத்துக்கு வச்சுக்கலாம். இப்ப நான் தான் போலியா கீழ்ப்படிஞ்சுட்டு இருக்கிறேன் தேவனுக்கு. ஆனா எனக்கு தெரியல. நான் தேவனுக்கு போலியா கீழ்ப்படுகிறேன். உண்மையிலேயே அவருக்கு பிரியமான விதத்துல என்ன பண்ணல நானு. கீழ்ப்படியலன்ற நிலையில நான் இருக்கேன் அப்படின்னா, என்கிட்ட என்ன டேலண்ட் இருக்கும் தெரியுங்களா? எனக்கு தெய்வீக திட்டமெல்லாம் என்ன தெரியுங்க? தெரியும். லூசிபர காட்டிலும், விழுந்து போன தூதர்கள காட்டிலும், ஏன் கூட இருக்கிற உடன் சகோதர, சகோதரிகள காட்டிலும் அதிகமா என்ன பண்ண முடியும் என்னால? அறிந்து வைத்திருக்க முடியும். தேவன் அந்த விஷயத்துல என்ன பண்றது இல்லன்னு சொல்லி பார்க்கிறோம் அப்படின்னா, யாருக்கும் தடை போடுறது கிடையாது. அன்பான சகோதர, சகோதரிகளே. இந்த தாழ்மைய பத்தி, அர்ப்பணிப்பு பத்தி, தேவனோடு கூட இருக்கிற நல் உறவ பத்தி அதிக அளவுல என்ன பண்ணலாம்னா பேசலாம்ன்னு சொல்லி பிரதர் சொல்றார். அன்புக்குரிய சகோதர, சகோதரிகளே, ஆனா உண்மை என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, அவர் தேவனுடனான நெருக்கத்துல உண்மையில என்ன பண்ணல அப்படின்னா, இல்ல. அவர் பேரளவுல என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒப்புக் கொடுத்தவராயும் இருக்கலாம். அப்படின்னா, உண்மையிலேயே தன்னை தேவனுக்கு அர்ப்பணித்து உடன்படிக்கை செய்து கொண்ட ஒரு சகோதரன், அவர் பக்கத்துல பேரளவுக்கு உடன்படிக்கை செஞ்சு கொண்ட 2 சகோதரர் இருக்காங்கன்னா, சத்தியத்தை அறிகிற அறிவுல தேவன் என்ன பண்றதில்ல? தடை வைக்கிறதில்ல. மாறாக இவருக்கு என்ன வாய்ப்ப குடுக்குறோ, அதே வாய்ப்ப தான் யாருக்கு போகுதுன்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னா, மற்றவருக்கும் போகுது. அப்ப அன்பான சகோதர, சகோதரிகளே, சத்தியம் நமக்கு அதிக அளவில் தெரிஞ்சிருக்கின்ற ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு நம்ம என்ன முடிவுக்கு வந்துர முடியாதுன்னா, நாம தேவனுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறோன்ற முடிவுக்கு ஒரு காலம் வரவே முடியாது. அதுல மிகப்பெரிய அபாயத்துல கூட நம்ம மாட்டிட்டு இருக்கலாம். அன்பான சகோதர, சகோதரிகளே. தொடர்ந்து பார்க்கும்பொழுது, இந்த விஷயத்த நாம எப்படித்தான் கண்டுபிடிக்கிறதுங்க? இப்ப நான் வஞ்சனைக்குள்ள இருக்கிறேன். போலியான கீழ்ப்படுதல் எனக்குள்ள இருக்கு அப்படின்னா, நான் எப்படி இத கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ஒரே வழிதான். என்னன்னு சொல்லி பார்க்கிறோம் அப்படின்னா, என்னை நான் சுய பரிசோதனை செய்ய வேண்டியது அவசியம் அன்பான சகோதர, சகோதரிகளே. அப்ப சுய பரிசோதனை எப்படித்தான் செய்ய முடியும் அப்படின்னா, சத்தியத்தோடு ஒப்பிட்டு செய்ய முடியுங்களா? எனக்கு வந்து ஈடுபலி தெரியும். எனக்கு வந்து நரகம் பத்தி தெரியும். எனக்கு வந்து 2ஆம் வருகை பத்தி தெரியும். அப்படின்னு சத்தியத்தோடு ஒப்பிட்டு என்னுடைய உண்மையான உடன்படிக்கையை உறுதிப்படுத்த முடியுமா? முடியாது. மாறாக என்ன பண்ணணும் நானு? என்னுடைய குணலட்சணம் எப்படி இருக்குது? என்னுடைய கேரக்டர் எப்படி இருக்குது? என்னுடைய பேச்சு எப்படி இருக்குது? என்னுடைய சிந்தனை எப்படி இருக்குது? முக்கியமா எங்க? சபைக்குள்ள. அன்பான சகோதரன், சகோதரி. அப்ப இப்படியாக இருந்தால் மாத்திரம் தான் என்ன பண்ண முடியும்னா, நாம போலியான கீழ்ப்படுதலுக்கு நம்மை தப்பித்துக் கொள்ள முடியும். அன்பான சகோதர, சகோதரிகளே. குணலட்சணத்த காட்டிலும் சத்தியம் தான் முக்கியம்னு யாரெல்லாம் சொல்றோமோ, அவங்கள ஏற்கனவே என்ன பண்ணிட்டோம்? விழுந்தாச்சு போலியான வஞ்சனைக்குள்ள அன்புக்குரிய சகோதர, சகோதரிகளே. பிரதர் அசல் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, எந்த அளவுக்கு சத்தியத்த நம்ம அறிஞ்சுக்கிடுறோமோ, அந்த அளவுக்கு எது வளர்ந்துகிட்டே இருக்கணுமா? குணலட்சணம், கேரக்டர் வளர்ந்துகிட்டே இருக்கணும். காரணம் பெருமை உள்ளவர்களுக்கு யார் எதிர்த்து நிக்கிறா? தேவனை எதிர்த்து நிக்கிறார் அன்பான சகோதர, சகோதரி. இன்னைக்கு காலையில கூட ஒரு வசனம் படிச்சோம் இல்லையா? சங்கீதம் 137 8வது வசனம்னு நினைக்கிறேன். கர்த்தரோ உயர்ந்தவராயிருந்தும் அவர் என்ன பண்றாராங்க? தாழ்மை உள்ளவனை நோக்கி நோக்கி பார்க்கிறார். பாருங்க அவ அவ இது அவருடைய தாழ்மை. இல்லைங்களா? அவர் அவ்வளோ மகிமையில இருந்துட்டும், அவ்வளோ கனத்துக்குறையா இருந்துட்டும், இந்த பூமியில அற்பமா இருக்கிற ஆனா தாழ்மையுள்ளவர்கள் என்ன பண்றாருங்களாம்? நோக்கி பார்க்கிறான்னு என்ன விஷயங்க? அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு அப்படிங்களா? கேர் எடுக்கிறாரு அவங்க மேல. அவங்களுடைய ஏட்டு விஷயத்த என்ன பண்றாருன்னா கவனிக்கிறாரு. அன்பான சகோதர, சகோதரிகளே. அப்ப பாருங்க அன்புக்குரிய சகோதர, சகோதரிகளே, இப்படி இருக்கும் பொழுது, இந்த அருமையான அழைப்புக்குள்ள வந்திருக்கிற நமக்கு சத்தியத்த அறிந்து கொள்றதுல தேவன் ஏராளமான வாய்ப்புகள் கொடுக்கிறாரு. அதுல தேவன் என்ன பண்றதில்ல? தடை வைக்கிறதில்ல. இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமான ஆவிய தருவோம். இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் குறைவான ஆவிய தருவோம். அப்படி தேவன் என்ன பண்றதில்ல? வைக்கிறதில்ல. உண்மையான நபரா யார் இருந்துட்டாலும் சரி. இன்னொரு கோணத்துல சொன்னோம்னா, அவங்க சபை வாய்ப்புல இருந்துட்டாலும், திரள் கூட்ட வாய்ப்புல இருந்துட்டாலும், 2ஆம் மரண வாய்ப்புகள் இருந்துட்டாலும் கூட, சத்தியத்தை அறிகிற அறிவுல எந்த வித்தியாசமும் இருக்காது அன்பான சகோதர, சகோதரிகளே. ஆனா எங்க வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம் அப்படின்னா, கேரக்டர். குணலட்சணத்துல என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம் அப்படின்னா, வித்தியாசம் இருக்கும் அன்புக்குரிய சகோதர, சகோதரிகளே. சரி, இப்படியாக பார்க்கும் பொழுது, ஒரு புது சிருஷ்டிகளா இருக்கிற நமக்கு, இந்த இடுக்கமான வழியில, தேவனுக்கு பிரியமான வழியில, தன்னைத்தானே கீழ்ப்படுத்தி ஒப்புக் கொடுப்பது எப்படி? ஏன்னா பிரதர் இங்க என்ன சொல்றேன்னா, கீழ்ப்படுத்தி ஒப்புக் கொடுத்தவரா இருந்தால் மாத்திரம் தான்,
நம்ம என்ன பண்ண முடியுமா? சரியான ஒரு பாதையில போக முடியும். கீழ்ப்படுத்தி ஒப்புக் குடுக்கணும். அப்படின்னா, நமக்கு தெரியும் முதல் மாதிரி நமக்கு யாருங்க புது சிருஷ்டிகளுக்கு? மாதிரியா யார பார்க்கலாம்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்புறம் யார பார்க்கலாங்க? புது சிருஷ்டிகளுக்கு. அப்போஸ்தலர்கள், பரிசுத்த அப்போஸ்தலர்கள். அப்புறம் புரியல பிரதர். தூதர்கள்ங்களா? முற்பிதாக்கள் சொல்லலாங்களா? முற்பிதாக்கள். சரிங்க, முற்பிதாக்கள்ல நம்ம யார ஃபர்ஸ்ட் வைக்கலாங்க? ஆபேல். அந்த அந்த வரிசை கேட்கல பிரதர். ஆபிரகாம். முற்பிதாக்கள்ல நெறைய பரிசுத்தவான்கள், நெறைய தெய்வமணிகள் இருக்கிறாங்க. நமக்கு புது சிருஷ்டிகளுக்கு மாதிரியா ஃபர்ஸ்ட் கர்த்தர் இயேசு நமக்கு மாதிரி. அதுக்கப்புறம் அப்போஸ்தலர்கள் மாதிரியா எடுத்துக்கலாம். இவங்க 2 பேர தவிர்த்துட்டு 3வதா முற்பிதாக்கள்ல இவர தான் நம்ம எடுக்கலாம். இதான் சரியா இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா, முற்பிதாக்கள்ல யார நம்ம எடுக்கலாங்க? நமக்கு மாதிரியா? யோசேப்பு. யோசேப்பு. ஓகே, வேறங்க? யோசேப்பு, ஆபிரகாம், தாவீது. வேறங்க? ஆபிரகாம், தாவீது, யோசேப்பு, யாக்கோபு, அப்படியே பேரு வருது அடுத்தடுத்து. பிரியமான சகோதர, சகோதரிகளே, பிரதர் ரசல் அவருடைய தியானத்துல, அவருடைய மெடிடேஷன்ல ஒரு நபர பதிவு செய்றார். அதாவது கர்த்தர் இயேசு, அப்புறம் அப்போஸ்தலர்கள், இவங்களுக்கு அடுத்தபடியா புது சிஷ்யர்களுக்கான மாதிரியா நம்ம யார பார்க்கலாம்னு ஒரு நபர பத்தி சொல்றார். அந்த நபர் எங்க படிக்கலாம்? பிரதர் ரீபின்ஸ் 56, 64 இருக்க முடியுங்களா? பிரதர் பிரதர் க்ளூ கேட்கிறாருங்க. சின்ன க்ளூ குடுத்தீங்கன்னா. அதான். ஓகே, நேரம் வந்து அதிகமா வரலன்னா, நம்ம சுருக்கமா நேரா என்ன பண்ணலாம், பாயிண்ட்க்கு போயிரலாம் அன்பான சகோதரர். சகோதரர் க்ளூ குடுக்குறாரு. க்ளூ என்னன்னு சொல்லி பார்க்குறோம் அப்படின்னா, ஆ என்ன சொல்லலாங்க? நம்ம தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு. "உன் நண்பன் யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு நான் சொல்றேன்" அப்படின்னு. அப்படின்னா அதன் அர்த்தம் என்னங்க? சிஸ்டர் கரெக்ட்டா சொல்லிட்டாங்க. யோனத்தான். நம்முடைய நண்பன் நல்லவரா இருந்தார் அப்படின்னா, நம்மளும் எப்படிப்பட்டவங்களா இருப்போம்? நல்லவனா. ஒருவேள நம்ம நண்பன் தீவிரா இருந்தார் அப்படின்னா, நம்மளும் தீவிரா இருப்போம். அப்ப அன்புக்குரிய சகோதர, சகோதரிகளே, நம்முடைய மூத்த சகோதரர் பிரதர் ரசல், புது சிஷ்யர்களாகிய நமக்கு முற்பிதாக்கள் வந்து ஒரு முதல் மாதிரியா யார வைக்கலாம்ன்னு சொல்லி, அவர் என்ன சொல்றார், இந்த ஒரு ரீபின்ஸ்ல யார பத்தி பேசுறார்ன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஆ யோனத்தான் அன்பான சகோதர, சகோதரிகளே. யோனத்தான பத்தி எல்லாத்துக்கும் தெரியுங்களா? யோனத்தான். ஆமா, அன்பான சகோதர, சகோதரி. இப்ப பாருங்க, யோனத்தான் சொன்னா நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வருங்க? ஆ நட்பு இல்லைங்களா? நட்பு. கர்த்தர் இயேசு கூட சொல்லுவார். இந்த உலகத்தில மேலான அன்பு எதுன்னு சொல்லுவாருங்க? இந்த உலகத்தில மேன்மையான அன்புன்னு சொல்லி சொல்லுவாரு. பூமியில இந்த நாட்கள்ல தன் பேசியிருக்கிறார். சிநேகிதனுக்காக ஆமா. தன் ஜீவனை தன் கொடுக்கிற சிநேகிதனுக்காக தன் தன் ஜீவனை ஜீவனை கொடுக்கிற கொடுக்கிற அன்பு அன்பையும் மேலான அன்பு. அது எதோட ஒப்பிட்டு பேசிட்டு இருப்பாருன்னா, அபூர்ணமான மனுஷங்களோட ஒப்பிட்டு பேசிட்டு இருப்பாரு. ஆனா கர்த்தர் இயேசுவின் அன்பு அதுக்கு மேல. நம்ம அத பத்தி பார்க்கல. இந்த மனுஷங்க மத்தியில, அபூர்ண மனுஷங்க மத்தியில மேலான அன்பு எதுன்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, கணவன் மனைவிக்கு செய்ற அன்போ, இல்ல பெத்தவங்க பிள்ளைகளுக்கு செய்ற அன்போ அப்படி இல்ல. அதனால அது தாண்டிலும் மேலான அன்பு எதுன்னு சொல்லி பார்க்கிறோம் அப்படின்னா, ஒரு சிநேகிதன் தன்னுடைய இன்னொரு சிநேகிதனுக்காக கொடுக்கிற ஜீவனையே கொடுக்கக்கூடிய அளவுக்கு வைக்கிற அன்பு தான் மேலான அன்புன்னு சொல்லி பார்க்கிறோம் அன்பான சகோதர, சகோதரி. அப்படிதான் யோனத்தான் மற்றும் தாவீது விஷயத்துல என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, அந்த களங்கமில்லாத அன்ப பத்தி நம்ம பார்க்கிறோம் அன்பான சகோதர, சகோதரிகளே. நம்முடைய மூத்த சகோதரர் வந்து 56, 64ல ஆபத்தில் உதவுவனே உண்மையான நண்பன்ற தலைப்பின் கீழாக சில விஷயங்கள் பேசியிருக்கிறாரு. இது மாத்திரம் இல்லாம நம்ம கைகள்ல இருக்கிற தாவீது பத்தின வாழ்க்கை வரலாறு இருக்குல்ல புஸ்தகம். அதிலயும் கூட சில விஷயங்கள் பார்க்க முடியும் அன்பான சகோதர, சகோதரிகளே. அப்ப இந்த உறவ குறிச்சு பிரதர் ரசல் சொல்லும்பொழுது, யோனத்தானுக்கும் தாவீதுக்கும் இருந்த உறவு எப்படிப்பட்ட உறவுன்னு சொல்றாரு அப்படின்னா, புனிதமான உறவு. பொதுவா அந்த புனிதமான உறவுனா நம்ம என்ன சொல்லுவோங்க? எப்படி புரிஞ்சுக்குவோங்க? கொஞ்சம் கூட அந்த உறவுல என்ன இல்லன்னு சொல்லலாம்? கருப்பு புள்ளி எது? இல்ல. ஒரு வட்டம் ஒரு வட்டம் சின்ன ஒரு வெள்ள வட்டமா இருந்தாலும், பெரிய ஒரு வட்ட வட்டமா இருந்தாலும், ரொம்ப பெரிய ஒரு வட்ட வட்டமா இருந்தாலும், அது வெள்ள வட்டம் தான். அதுல கருப்பு புள்ளின்றது கொஞ்சம் கூட இல்ல. அப்படித்தான் யாருடைய உறவு இருந்துக்குன்னு சொல்லி பார்க்கிறோம் அப்படின்னா, அந்த பூமியில தாவீது மாத்திரம் தாவீது மற்றும் யோனத்தான். யோனத்தான். அந்த 2 பேத்துக்கு வயசு வித்தியாசங்கள் எவ்வளவு இருக்குங்க? ஏதாச்சும் கணிக்க முடியுங்களா? வயசு வித்தியாசங்கள்? 3 வயசுங்களா? அதாவது வேத ஆராய்ச்சியாளர் மற்றும் சகோதரருடைய கருத்தின்படி பார்க்கும்பொழுது, யோனத்தானுக்கும் தாவீதுக்கும் கிட்டத்தட்ட 30 வயசு, ஏறக்குறைய 30 வயசு வித்தியாசங்கள் இருக்குது அன்பான சகோதர, சகோதரிகளே. தாவீதுக்கு 20 வயசு அப்படின்னா, அப்ப யோனத்தானுக்கு எத்தன வயசு? 50 வயசு.
வித்தியாசம் எங்க வயசுக்கும் வயசுக்கும் சம்மந்தம் இருக்குங்களா? அப்பா பிள்ளைய போய் ஆனா பாருங்க, அந்த நட்பு எப்படிப்பட்ட நட்பா இருந்திருக்குங்க. ரொம்ப மேன்மையான நட்பு. அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் இந்த விஷயத்துல? நாம நம்முடைய சகோதர, சகோதரிகிட்ட அன்ப பரிமாறிக் கொள்றதுக்கு எது முக்கியம் இல்லைங்க. வயசு தடை இல்லை. முக்கியம் இல்ல. அவங்க இப்ப வந்தவங்களா, உடன்படிக்கையில வந்தவங்களா இருக்கட்டும், முதல்லயே வந்தவங்களா இருக்கட்டும், இனிமேல் வரப்போறவங்களா இருக்கட்டும், அவங்க வயசான நபரா இருந்து உடன்படிக்கையில வரவங்களா இருக்கட்டும், இல்ல சின்ன வாலிபனா ஒருத்தன் உடன்படிக்கையில வரவங்களா இருக்கட்டும், அன்புன்றதுல என்ன இல்லங்க. வித்தியாசம் இல்ல அன்புக்குரிய சகோதர, சகோதரிகளே. சரிங்க இந்த விஷயத்துல யோனத்தான் விஷயத்துல அவர்கிட்ட நம்ம தாழ்மைன்ற விஷயத்துல என்ன பார்த்துக்க முடியும்? தாழ்மைன்ற விஷயத்துல என்ன எடுக்கலாம்? அன்புன்ற விஷயத்துல பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா, சில விஷயங்கள நம்ம கோர்த்தி பார்த்து சொல்லலாம். இப்படி இப்படி இந்த விஷயங்கள் இருக்கு பதில்ன்னு சொல்லிட்டு. தாழ்மை அப்படின்ற விஷயத்துல யோனத்தான் நம்ம என்னென்ன காரியங்கள் பார்க்கலாம்? அன்பான சகோதர, சகோதரிகளே. முதல்ல யோனத்தான் யாருங்க? அவரு சவுலனுடைய ராஜாவுடைய மகன் மகன் இல்லைங்களா? அது எத்தனாவது பையன்? முதல் பையன். சேஷ்ட புத்திரன். மூத்த பையன் இல்லைங்களா? அப்ப அன்புக்குரிய சகோதர, சகோதரிகளே, சவுல் யாரு? இஸ்ரேல்ல 12 கோத்திரத்துக்கும் ராஜா அவர். அப்ப அவருக்கு என்ன மாரி கனம் இருக்கும்? என்ன மாரி மகிமை இருக்கும்? இன்னைக்கு இருக்கிற பிரதம மந்திரி, முதலமைச்சரு, ஜனாதிபதி இவங்களுக்கு இருக்கிற மகிமை மாரி அந்த காலத்துல ராஜாக்களுக்குன்னா கிடையாது. இந்த காலத்துல இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள் என்ன பண்ணலாம்? கேலி பேசுறதுக்கு உரிமை இருக்கா நமக்கு? இருக்கு. ஆ சில YouTubeலலாம் பார்க்கும்போது கமெண்ட்ஸ்லாம் போடுவாங்க. கேலி சித்திரங்கள் வரைஞ்சு போடுவாங்க இல்லைங்களா? இன்னைக்கு கூட இந்த சமீபத்தில போயிட்டு இருக்க அந்த ஈரான், இஸ்ரேல் பிரச்சனைக்கு இஸ்ரேல் பிரதமர், அமெரிக்கா பிரதமர் சின்ன குழந்தைகள் மாதிரிலாம் போட்டு என்ன பண்றாங்கன்னா, கேலி சித்திரங்கள் உருவாக்கி இது பண்றாங்க. ஆனா ராஜாக்களுடைய நாட்கள்ல ஒரு ராஜாவ அப்படி பண்ண முடியுமான்னு கேட்டா, இல்ல. ராஜா உத்தரவு சொன்னா சொன்னான். சொன்னதுதான். ராஜாக்கு முன்னாடி ஒருத்தர் போய் நிக்கணும் அப்படின்னா, பயங்கர பயத்தோட தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிப்பாங்க அன்பான சகோதர, சகோதரி. அப்படிப்பட்ட ராஜாவாக சவுல் இருந்துட்டாரு. அவருடைய ஒரே பையனா அதாவது மூத்த மகனாக யார் இருந்தான்னு சொல்லி பார்க்கிறோம் அப்படின்னா, யோனத்தான் இருந்திருக்காரு அன்புக்குரிய சகோதர, சகோதரிகளே. அப்ப யோனத்தானுக்கு சில அதிகாரங்கள் இருந்திருக்குமா? இருக்காதுங்களா? உண்டு. வசனம் படிக்கலாம். 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 2 மற்றும் 2 ஃபர்ஸ்ட் படிக்கலாம். அதற்கு அவன், அப்படி ஒரு காலம் வராது. நீர் சாவதில்லை. இதோ எனக்கு அறிவிக்காமல் என் தகப்பன் பெரிய காரியமானாலும் சிறிய காரியமானாலும் ஒன்றும் செய்கிறதில்லை. இந்த காரியத்தை என் தகப்பன் எனக்கு மறைப்பானேன்? அப்படி இருக்க மாட்டாது என்றான். ஆமாங்க. நமக்கு சம்பவங்கள் எல்லாம் தெரியும் இல்லைங்களா? தாவீத வந்து கொலை செய்றதுக்கு சவுல் துடியா துடிச்சிட்டு இருக்கிறாரு. பட் இத வந்து யோனத்தானுக்கு இந்த விஷயம் என்ன பண்ணல? தெரியல. தாவீது போய் யோனத்தான்ட்ட சொல்லும்போது, யோனத்தான் என்ன பண்றாருங்க? நம்ப முடியல யோனத்தானால. அப்பதான் என்ன வார்த்தை சொல்றாருன்னா, "அப்படி இருக்க வாய்ப்பு இல்லையே. ஏன்னா எங்க அப்பா சின்ன விஷயமானாலும், பெரிய விஷயமானாலும் யார்கிட்ட சொல்லாம செய்ய மாட்டாரு. யோனத்தான்ட்ட என்கிட்ட சொல்லாம எதையும் பண்ண மாட்டாருங்க. சொல்ல மாட்டாரு. அப்படி இருந்தா உன்னோட விஷயத்த பத்தி என்ன பண்ணியிருப்பாரு? சொல்லி சொல்லியிருப்பாரு. அதனால நீ நினைக்கிறது தவறு தாவீது." அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதுல நமக்கு என்ன முக்கியமான பாயிண்ட் சொல்லி பார்க்கும்பொழுது, சவுல் எந்த ஒரு விஷயத்தையும் தன் மகன்ட்ட சொல்லாம என்ன பண்றது இல்லன்றத புரிஞ்சுக்கலாம் நாம். செய்றதே இல்ல. சின்ன விஷயமா இருந்தாலும், பெரிய விஷயமா இருந்தாலும் 2 பேர் அப்பாவும் மகனும் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணி, பேசி கலந்து ஆலோசித்து தான் அந்த ஆளக்கூடிய விஷயத்துல என்ன பண்ணியிருக்காங்க அப்டின்னா, இருந்திருக்காங்க. அப்டின்னா, அந்த அதிகாரத்துல ஒரு பங்கு யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கிறோம் அப்டின்னா, யோனத்தான். யோனத்தானுக்கு இருந்திருக்கு அன்பான சகோதர, சகோதரிகளே. அடுத்து 5ஆம் வசனம் படிக்கணும் அதே அதிகாரத்துல. 1 சாமுவேல் தாவீது யோனத்தானை நோக்கி, இதோ நாளைக்கு அமாவாசை, நான் ராஜாவோடே பந்தி இருந்து சாப்பிட வேண்டியதாய் இருக்கும். ஆனாலும் நான் 3ஆம் நாள் சாயங்காலம் மட்டும் வெளியிலே ஒளித்திருக்கும்படி எனக்கு உத்தரவு கொடும். ஆமா இங்க யார்கிட்ட உத்தரவு கேட்கிறாங்க? யோனத்தான்ட்ட தாவீது தான். தாவீது யோனத்தான். யோனத்தான்ட்ட என்ன பண்றாருன்னா, உத்தரவு கேட்கிறாரு. ஆக்சுவலா தாவீது யார்ட்ட தான் கேட்டிருக்கணும்? சவுல் கிட்ட தான் கேட்கணும். அவர் தான் ராஜா இல்லைங்களா? ஆனா உத்தரவு யார்கிட்ட கேட்கிறாரு தாவீது? யோனத்தான். யோனத்தான். அப்டின்னா என்ன புரிஞ்சுக்கலாம் அப்டின்னா, சில அதிகாரங்கள முடிவெடுக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு அதிகாரத்த சவுல் யாருக்கு குடுத்திருக்கிறார்? தன் மகனுக்கு குடுத்திருக்கார். அதனால தான் தாவீது யார்ட்ட போய் நிக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம் அப்டின்னா, யோனத்தான்ட்ட போய் நின்னு இந்த மாரி ராஜ விருந்துல கலந்து கொள்ளாம இருக்கிறதுக்கு என்ன பண்றாங்கன்னா 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணும்போது, நீ எனக்கு உத்தரவு குடுக்கணும்னு சொல்லி என்ன பண்றாரு அப்டின்னா, நான் கேட்கிறத பார்க்கிறோம். 2வது ஆ தாவீது வந்து யோனத்தான விட்டு பிரிஞ்சு போகும்பொழுது என்ன பண்ணாருங்க தாவீது? யோனத்தான பார்க்கும்பொழுது. மறைஞ்சிட்டு இருக்காரு தாவீது. யோனத்தான் வந்து ஒரு சின்ன பிள்ளை மூலமா சில விஷயங்கள் செஞ்சு 2 பேரும் பேசி வச்ச மாதிரியே செய்றாங்க. இப்ப தாவீதுக்கு விஷயங்கள் உறுதியாகுது. சவுல் கொல்றதுக்கு ரெடியா இருக்கிறார். அதனால இங்கிருந்து போயிருன்ற விஷயத்த யார் சொல்லுவா? யோனத்தான் சொல்லியிருப்பாரு. ஏற்கனவே பேசி வச்சிருப்பாங்க. அந்த சம்பவத்துல தாவீது யோனத்தான பார்க்காம அப்படியே போயிட்டாருங்களா? வராரு, பார்க்குறாரு. என்ன பண்றாருன்னா 3 விஷயம் என்ன பண்றாருங்க யோனத்தான பார்த்து? தாவீது. 3 விஷயம் என்ன பண்ணுவாருங்க? மறந்துருச்சு இல்லைங்களா? 3 விஷயம் குனிந்து என்ன பண்ணுவாருன்னா,
யோனத்தான தாவீது வணங்குவார். அந்த கனத்த குடுப்பார். எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, யோனத்தானுக்குரிய கனம் என்பது இளவரசனுக்கே உரிய கனமாக இருந்திருக்கு அன்புக்குரிய சகோதர, சகோதரி. இப்படிப்பட்ட நிலையில ஒரு நபர் இருக்கும் பொழுது, அவருக்குள்ள எவ்வளவு பெருமை இருக்கும். ஒருவேளை நாம அவருடைய இடத்துல இருந்தோம் அப்படின்னா, இயல்பாகவே நமக்குள்ள என்ன இருக்கலாம்? அபூர்ண மனுஷங்க லிஸ்ட்ல பார்க்கும் பொழுது, பெருமைக்கு யோனத்தான் விதிவிலக்கு இல்ல. ஏன்னா அவரும் யாருடைய வம்சத்துல வராருங்க? ஆதாமுடைய வம்சத்துல வராரு இல்லைங்களா? அப்படி இருக்கும் பொழுது, அப்ப அவருடைய அதிகாரங்கள் பார்க்கும்போது ரொம்ப மேன்மையான அதிகாரம் இல்லைங்களா? சவுலுக்கு அடுத்தபடியா முக்கிய முடிவுகள் எடுக்கிற ஸ்தானத்துல யார் இருக்கான்னு சொல்லி பார்க்கிறோம் அப்படின்னா, யோனத்தான் இருக்கிறாரு. ஆனா தாவீது யாருங்க? தாவீது யாரு? அவருடைய பின்புலம் என்ன? அவருடைய பேக்கிரவுண்ட் என்ன? சாதாரண ஆடு மேய்க்கிற ஒரு நபர் தான் யாருங்க? தாவீது. பாருங்க, அப்ப உறவு எங்க இருந்து எங்க வருதுன்னு பார்க்கிறோம் அப்படின்னா, மேன்மையான ராஜ்ய அதிகாரத்துல இருக்கிறார் யோனத்தான். இவரு தாவீது ஒண்ணுமே இல்ல. சாதாரண மனுஷன், ஆடு மேய்க்கிறவர். ஆனா நட்புன்னு பார்க்கும்போது, இந்த இந்த நட்புல எவ்வளவு என்ன வித்தியாசங்கள் பார்க்க முடியலங்க. அந்தஸ்து அப்படின்ற காரியங்கள என்ன பண்ண முடியல? பார்க்க முடியல. மாறாக இந்த உண்மையான நட்புக்கு எதுவுமே தடையாக இல்ல. மாறாக 2 மனசுமே நாங்க என்னது சொல்லி பார்க்கிறோம் அப்படின்னா, ஒத்துப்போகுது. வசனத்துல பார்க்கும்போது, கோலியாத்த தாவீது ஜெயிச்சதுக்கு அப்புறமா, சவுல் கிட்ட சில பேச்சுவார்த்தைகள் தாவீது நடத்திட்டு இருப்பாரு. அதுக்கப்புறமா வசனம் பார்க்கிறோம். ஆ இது யோனத்தானுடைய இருதயம் தாவீதோட எப்படி இருந்துச்சுங்க? அந்த 2 ஆத்துமாவும் இசைந்து இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் அன்பான சகோதர, சகோதரிகளே. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிங்களேன். நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புமுள்ளவர்களாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஆமாங்க. இப்ப இசைந்த ஆத்துமாக்கெல்லாம் நீங்க ஒன்றே சிந்திக்கணும்னு சொல்லி பவுல் என்ன பண்ணிட்டாருங்க? நமக்கு எழுதி குடுத்துட்டாரு. அப்படின்னா, நாம இத புரிஞ்சுக்கிறதுக்கு யார மாதிரியா எடுத்தா நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். தாவீது மற்றும் யோனத்தான். ஏன்னா, அவங்களுடைய 2 படி இருதயமும் வயசு வித்தியாசம் இல்லாம எப்படி இருந்திருக்குங்க? இசைந்த ஆத்துமாக்கள் அப்படின்னு சொல்லும்போது, உண்மையிலேயே நம்மளால அத புரிஞ்சுக்க முடியுமான்னு கேட்டா, ஒருவேளை அப்படிப்பட்ட நட்புல யாராச்சும் இங்க இருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, புரிஞ்சுக்கலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த நட்புல இருந்தா புரிஞ்சுக்கலாம். இல்ல அப்படின்னா என்ன பண்ண முடியாது? புரிந்து கொள்வது கடினம். ஆனா அன்புக்குரிய சகோதர, சகோதரிகளே, அந்த இசைந்த ஆத்துமாக்கள்ன்னு சொல்லும்போது, அப்படிப்பட்ட ஒரு இசைந்த அன்புக்குள்ள நாமெல்லாம் வர வேண்டியது அவசியமா இருக்கு. நம்மளால அது முடியவே முடியாது. ஆனா யாரால முடியும்? தேவனால். தேவனால முடியும். தேவனுக்கு நாம நம்மள விட்டுக் கொடுக்கும் பொழுது, நம்மனால என்ன பண்ண முடியும்? அந்த அன்புக்குள்ள வர முடியும் அன்பான சகோதர, சகோதரிகளே. இப்ப பாருங்க, இன்னொரு கேள்வி. யோனத்தான் சவுலுக்கு அடுத்தபடியாக ராஜ்யத்துல அதிகாரமுடையவரா இருக்கிறாரு. தன்னுடைய இந்த ராஜ்ய பாரம் தன்னை விட்டு நீங்கிருன்ற விஷயம் யோனத்தானுக்கு ஆரம்பத்துல தெரிஞ்சிருந்துச்சுங்களா? தெரியும். அல்லது அடுத்த ராஜாவா நான் வருவேன்ற ஒரு விஷயம், வரமாட்டேன்ற ஒரு விஷயம் யோனத்தானுக்கு தெரியுமா? தெரியும் இல்லைங்களா? ஆனா உடனே தெரிஞ்சுக்கிட்டாரான்னு சொல்லி பார்க்கிறோம் அப்படின்னா, இல்ல. சில காலங்கள் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கிறோம் அப்படின்னா, அங்க போனத பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர, சகோதரிகளே. பாருங்க, யோனத்தான் தாவீது மேல அன்பு வைக்கிறதுக்கு முதல் காரணம் என்ன? சின்ன பையனா இருந்த தாவீது, மிகப்பெரிய யுத்த வீரனா இருந்த கோலியாத்த என்ன பண்ணிட்டாருங்க? வீழ்த்திட்டார் இல்லைங்களா? நம்முடைய மூத்த சகோதரர் இடத்துல பார்க்கும்பொழுது, தாவீதும் யோனத்தானும் எப்படி இந்த அளவுக்கு ஒரே ஆத்மா இசைந்திருந்தாங்க அப்படின்னா, என்ன சொல்றாருன்னு சொல்லி பார்க்கிறோம் அப்படின்னா, 2 பேருடைய எண்ணமும், சிந்தனையும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னு சொல்றாரு. அதாவது விசுவாசத்துல தாவீது எப்படி தேவனுக்கு பிரியமானவா இருந்துட்டாரோ, அதே மாதிரி யோனத்தானும் தேவனுக்கு பிரியமா இருந்துட்டாரு. யுத்தத்துல வீரனாக சொல்லி பார்க்கும்போது தாவீது தனியாளா போய் என்ன பண்ணாருங்க? கோலியாத்த ஜெயிச்சாரு, சிங்கத்து கூட சண்டை போட்டாரு, கரடி கூட சண்டை போட்டாரு, இன்னும் பெரிய பெரிய ராட்சசர்கள் என்ன பண்ணியிருக்காரு? ஜெயிச்சிருக்காரு. அதே மாதிரி யோனத்தான் என்ன பண்ணியிருக்காங்க அவருடைய நாட்கள்ல? அவரும் தனியாளா இருந்து என்ன பண்ணியிருக்காருங்க? யுத்தத்துல வல்லவரா இருந்திருக்கிறார். அப்படி பார்க்கும்பொழுது, ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிக்கிறதுக்கு அவங்களுக்குள்ள இருந்துட்ட அந்த எண்ணங்கள், தன்மைகள் ஒரே மாரி இருந்ததுதான் காரணம். அப்படின்னா, தாவீத போலவே அதே அளவுல யோனத்தானும் இருந்துட்டாருங்களா? விசுவாசத்துல, வீரத்துல, அப்படி நம்ம எடுத்துக்க முடியுங்களா? கேள்வி புரியுதுங்களா? தாவீது விசுவாசத்துல, வீரத்துல இருக்கிறாரு இல்லைங்களா? அதே மாதிரி யோனத்தானும் இருக்கிறாருன்னு சொல்லும்பொழுது, 2 பேரும் ஒரே அளவுல வச்சு பார்க்க முடியுங்களா? தாவீது 100% இருந்துட்டாரு. அப்படின்னா யோனத்தானுக்கு எத்தன சதவீதம் குடுக்கலாங்க? 100 குடுக்க முடியுங்களா? அப்படி அப்படி குடுக்க முடியாது. ஏன்னா, ஒருவேளை அப்படி இருந்திருந்தா, தாவீது யுத்தத்துக்கு போன இடத்துல யார் யுத்தத்துக்கு போயிருப்பா? யோனத்தான் போயிருப்பாரு நிச்சயம். ஆனா யோனத்தான் என்ன பண்ணல? போகல. அவர் யாருக்கு பயந்துட்டு இருந்தான்னு சொல்லி பார்க்கிறோம். கோலியாத்துக்கு பயந்தவரா இருந்தார். அப்ப வித்தியாசம் என்ன சொல்லி பார்க்கிறோம் அன்பான சகோதர, சகோதரிகளே, தாவீதும் யோனத்தானும் ஒரே மனநிலை உள்ளவங்களா இருந்திருக்கிறாங்க. ஆனா, அதுல சில வித்தியாசங்கள், ஏறக்குறைகள் சதவீத கணக்குல கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கு. ஆனா மொத்தமா பார்க்கும்போது, இவர மாதிரியே இவர மாதிரியே இவர் வாழ்க்கை முறைகள இருந்திருக்கனால தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கிறோம் அப்படின்னா, நேசிச்சிருக்காங்க அன்புக்குரிய சகோதர, சகோதரிகளே. இப்படியாக பார்க்கும்பொழுது யோனாத்தானுடைய நட்பு
ஆரம்பிக்குது தாவீது கிட்ட இருந்து. அந்த நட்பு ஆரம்பிச்ச உடனேயே யோனத்தான் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, தன்னுடைய யுத்த தன்னுடைய அன்பு, தன்னுடைய வாள், தன்னுடைய சால்வை, இளவரசனுக்குரிய சால்வை அதெல்லாம் கழட்டி யாருக்கு குடுத்துட்டாருன்னு சொல்லி பார்க்கிறோம்னா, வசனத்துல தாவீதுக்கு குடுத்துட்டாருன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படின்னா, அந்த முதல் உறவே அது ஃபர்ஸ்ட் என்னமோ இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் இஸ் பெஸ்ட் பெஸ்ட் இம்ப்ரஷன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த முதல் சந்திப்பே யோனத்தானுக்கு தாவீது மேல என்னன்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஈர்ப்ப உண்டாக்கிருச்சு அன்புக்குரிய சகோதர, சகோதரிகளே. உடனே என்ன பண்ணிட்டான்னு சொல்லி பார்க்கும்போது, பாருங்க ஒரு இளவரசன் தன்னுடைய சால்வையை கழட்டி குடுக்கிறது சாதாரண விஷயமா? தன்னுடைய யுத்த வாளை எடுத்து தாவீதுக்கு குடுக்கிறது சாதாரண விஷயமா? அந்த யுத்த வாளுக்கு எவ்வளவு மேன்மை இருக்கும்? அதை எப்படியெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சிருப்பாங்க? தன்னுடைய மேன்மை எப்படி இருந்திருக்கும்? தன்னுடைய அம்பு, யோனத்தான் வில் வித்தையில வல்லவர்ன்னு சொல்றாங்க. அப்ப அந்த அன்பு தனக்குரிய எல்லாத்தையும் யார்ட்ட குடுக்குறாருங்க யோனத்தானு? தாவீதுட்ட குடுக்குறாரு. அப்ப அன்புக்குரிய சகோதர, சகோதரிகளே, இதுல நமக்கு என்ன பாடம் அப்படின்னா, நம்ம வந்து உடன்படிக்கைக்குரிய வாழ்க்கைக்குள்ள வந்து வருஷங்கள் ஆயிருக்கலாம். ஆனா அப்பதான் புதுசா சில பேர் வந்திருப்பாங்கன்னு சொல்லும்பொழுது, அவங்களையும் நம்ம எப்படி நேசிக்கணுங்க? நமக்கு என்னென்ன விஷயங்கள் தேவனை பத்தி எல்லாம் தெரியுமோ, அதெல்லாம் அவங்களுக்கு அவங்களுடைய அறிவுக்கு ஏற்ப, தாளந்துக்கு ஏற்ப, சமயத்துக்கு ஏற்ப சொல்லிக் கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்குது அன்பான சகோதர, சகோதரிகளே. பாருங்க இப்படியாக ஒரு அருமையான கேரக்டர் நம்ம யோனத்தான்ட்ட பார்க்கிறோம். தாவீது காலங்கள் போக, 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 போக தாவீது மேல அன்பா இருந்த சவுல் எப்படி மாறிட்டாருங்க? விரோதியா மாறிட்டாரு. தாவீதுடைய இது சவுலுடைய ஆவி என்ன ஆவி? பொறாமையின் ஆவி. ஆனா நாத்தானுடைய ஆவி எப்படிப்பட்ட ஆவிங்க? அன்பின் ஆவி அன்பான சகோதர, சகோதரிகளே. ஆக்சுவலா யோனத்தான என்ன பண்ணியிருக்கணுங்க தாவீது விஷயத்துல? ஒரு அபூர்ண மனுஷனா பார்க்கும் பொழுது பொறாம பட்டிருக்கணும் இல்லைங்களா? ஏன்னா அன்னைக்கு இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சவுல காட்டிலும் யார அதிகமா கனப்படுத்துனாங்க? தாவீத தான் கனப்படுத்துனாங்க. யோனத்தான காட்டிலும் யார் அதிகமா கனப்படுத்துனாங்க? தாவீத தான் கனப்படுத்தாங்க. அப்ப சவுலுக்கு வந்துட்டு அதே எண்ணங்கள் யாருக்கு நியாயமா வந்திருக்கணும்? யோனத்தான். யோனத்தானுக்கு வந்திருக்கணும். ஆனா அன்பான சகோதர, சகோதரிகளே, அந்த எண்ணத்துக்கு கொஞ்சம் கூட யோனத்தான் என்ன பண்ணல அப்படின்னா, இடம் கொடுக்கவே இல்ல அன்பான சகோதர, சகோதரிகளே. அந்த எண்ணம் யோனத்தானுக்குள்ள வந்திருக்காதுன்னு நம்ம சொல்ல முடியுங்களா? அவர் மனுஷன், அபூரணர், பாவத்தின் சந்ததி நிச்சயமா அது வரும். ஆனா யோனத்தான் அதை என்ன பண்ணியிருக்காருங்க? மேற்கொண்டிருக்கார் அன்புக்குரிய சகோதர, சகோதரிகளே. இப்ப தொடர்ந்து பார்க்கும் பொழுது யோனத்தானுடைய விஷயம் பார்க்கும் பொழுது பாருங்க தாவீதுடைய நல்ல விஷயங்கள் பார்த்துட்டு சவுல் வந்து தனக்கு அடுத்த ஒரு படை தளபதியா யார வச்சுக்கிட்டாரு? சவுல் தாவீத வச்சுக்கிட்டார். யோனத்தானுடைய எண்ணத்துல என்ன இருந்திருக்கும்? அடுத்த ராஜாவா நான் வருவேன். எனக்கு அடுத்தபடியா யார் தான் இருக்கணும்? கண்டிப்பா தாவீது தான் இருக்கணும்ன்ற ஆசை யாருக்குள்ள இருந்திருக்கும்? யோனத்தானுக்குள்ள இருந்திருக்கும் அன்பான சகோதர, சகோதரிகளே. ஆனா நாட்கள் போகுது, சம்பவங்கள் போகும்போது அங்க சில வித்தியாசங்கள் பார்க்க முடியுது. பாருங்க சவுல் வந்து நான் ராஜாவா இருக்க மாட்டேன். அடுத்தது தாவீது ராஜாவா வருவான்ற விஷயத்த எப்ப அவர் அறிஞ்சுக்கிட்டாருங்க? எப்ப அவர் அறிஞ்சிருக்கலாம்? ஏதாவது சம்பவங்கள் ஞாபகத்துக்கு வருதுங்களா? நான் இனிமேல் ராஜாவா இருக்க மாட்டேன். இனிமேல் என் ராஜ்யபாரத்துக்கு இன்னொருத்தர் தான் வருவாரு. அப்படின்னு சவுல் எப்ப புரிஞ்சுக்கிட்டாரு? எப்ப அவரு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டாருங்க? ஏதாவது சம்பவங்கள் ஞாபகத்துக்கு வருதுங்களா? தேவன் வந்து சாமுவேல் தீர்க்கதரிசியை அனுப்பி சொல்லுவாரு. க்ளூ குடுத்தாச்சு. ம். ராஜ்யபாரம் உன்னை விட்டு ஆ. ராஜ்யபாரம் உன்னை விட்டு உன்னை விட்டு நீங்கும். அது வசனத்துக்குள்ள படிச்சிரலாம். கீழ்ப்படியாம இருந்தன. ஆமாமா. 1 சாமுவேல் 23:17 படிங்களேன். நீர் பயப்பட வேண்டாம். என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டுபிடிக்க மாட்டாது. நீர் இஸ்ரவேலின் மேல் அந்த ராஜாவாய் வசனம் இல்ல மன்னிக்கணும். ஆ 1 சாமுவேல் 15 1 சாமுவேல் 20:31 படிங்க. 20வது அதிகாரம். 1 சாமுவேல் 15:28. சவுலும் அவனோடு இருந்த ஜனங்களும் கூட்டங்கூடி 1 சாமுவேல் 15:28 சிஸ்டர். 28ஆ? 28. அப்பொழுது சாமுவேல் அவனை நோக்கி, கர்த்தர் இன்று உம்மிடத்திலிருந்த இஸ்ரவேலின் ராஜ்யத்தை கிழித்து போட்டு உம்மை பார்க்கிலும் உத்தமனாய் இருக்கிற உம்முடைய தோழருக்கு அதை கொடுத்தார். போதும். அப்ப இந்த இடத்துல என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, சவுலுக்கு தகவல் தெரிவிக்கப்படுது. இனிமேல் நீங்க என்ன பண்ண மாட்டீங்க? ராஜாவாக இருக்க மாட்டீங்க. அடுத்த ராஜா யாருங்க? தோழன் இல்லைங்களா? வசனம் எப்படி இருக்குங்க இங்க? உம்முடைய தோழனுக்கு அதை கொடுத்து கொடுத்தார் அப்படின்ட்டு. அப்போ அந்த தோழன் யாருன்னு சொல்லி சவுலுக்கு தெரியுங்களா?
சாமுவேல் போய் சொல்றாரு, "நீ தேவனுடைய விஷயத்துல இன்னொரு விஷயத்துல என்ன பண்ணிட்ட? கீழ்ப்படியல. அதனால உன்ன ராஜ்யபார தேவன் என்ன பண்ணிட்டாரு? எடுத்துட்டாரு. உன்னை பார்க்கிலும் உத்தமனா இருக்கிற உன் தோழனுக்கு என்ன பண்ணாரு? ராஜ்யத்த கொடுத்துட்டார்." அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப இந்த தோழன் யாருன்னு சொல்லி சவுலுக்கு தெரியுங்களா? தாவீதுன்னு புரிஞ்சிருக்கும். அன்புக்குரிய சகோதர, சகோதரிகளே, ஆனா கொஞ்சம் நம்ம நிறுத்தி நிதானமா யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, ஆரம்பத்துல இந்த மாரி தான் புரிதல் இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் நிறுத்தி நிதானமா யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த வார்த்தைய சொல்லும்போது ஆக்சுவலா தாவீது குழந்தையா தான் இருந்திருக்கிறாரு. ஆச்சரியமா இருக்கு இல்லைங்களா? ஏன்னா இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் என்ன சம்பவம் நடக்குதுங்க. சாமுவேல தேவன் எங்க அனுப்புறாருங்க? ஈசாய் கிட்ட அனுப்பி என்ன பண்றாருங்க? தாவீத அபிஷேகம் அபிஷேகம் பண்ண சொல்றாரு. இப்ப பாருங்க, அப்போ சாமுவேலுக்கே தெரியாது அந்த தோழன் யாருன்னு சொல்லி. இல்லைங்களா? சரிதானே? இத குறிச்சு நம்முடைய மூத்த சகோதரர் பிரதர் ரசல் சொல்லும்பொழுது, அந்த தாவீதின் வாழ்க்கை வரலாறு புஸ்தகம் இருக்கு பார்த்தீங்களா? அதுல சொல்லும்பொழுது சொல்றாரு, இந்த ஒரு எச்சரிக்கையின் வார்த்தை சவுலுகிட்ட சாமுவேல் போய் சொல்லும்பொழுது, அதாவது ஒரு ராஜ்யபாரம் என்னையோட இல்ல. ஒரு ராஜ்யபாரம் முடிஞ்சுச்சு. உனக்கு பதிலா தேவன் உன்னை விட உத்தமனா இருக்கிற ஒரு நபருக்கு குடுத்துருவாருன்னு சொல்லும்பொழுது, அப்போ ஏறக்குறைய தாவீது குழந்தையா இருக்கிறாரு. அப்ப தாவீது ராஜ்யபாரத்துக்கு வராருன்னு சொல்லும்பொழுது, கிட்டத்தட்ட தாவீது குழந்தையா வந்து 20 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குதுன்ற மாரி பிரதர் பேசுறாரு. அப்ப அன்புக்குரிய சகோதர, சகோதரிகளே, பாருங்க இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் தான் சாமுவேல் தீர்க்கதரிசி ரொம்ப மனசு வேதனைப்பட்டு, ஏன்னா சாமுவேல் தீர்க்கதரிசி உள்ளத்துல யார் மேல எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமா இருந்துச்சுங்க. சவுல் மேல ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனா சவுல் இனிமேல் ராஜாவா இருக்க மாட்டான்னு தேவன் சொன்ன விஷயம் சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு எப்படி இருந்துச்சுங்க? மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்ததுனால, அவர் என்ன பண்ணாருன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும்போது தேவன் என்ன பண்றாருங்க, இத நினைச்சு நீ யோசிச்சுட்டு இருக்கிறது என்ன? நீ போய் டக்குனு என்ன பண்ணு? என்னுடைய இதயத்துக்கு ஏத்த ஒரு நபர போய் அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லி அனுப்புறார் இல்லைங்களா? அப்ப இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் சாமுவேல் எங்க போறாருங்க? தாவீத அபிஷேகம் பண்றதுக்கு போறாரு. இப்போ ஈசாய் அவர் யாருங்க? தாவீதுடைய அப்பா. இப்ப சாமுவேல் அங்க போயிட்டு, "உன் பசங்க எல்லாத்தையும் கூப்பிடு. நான் உங்க பசங்கள்ல ஒருத்தர என்ன பண்ண போறேன்? அபிஷேகம் ராஜாவாக தெரிவு செய்ய போறேன்ற விஷயத்த சொல்லியிருப்பாருங்களா? சொல்லல. வசனத்துல அப்படி இருக்குங்களா? வசனத்துல அப்படி இல்ல. இவர் போறாரு. ஒவ்வொருத்தரையா வரிசையா என்ன பண்றாருங்க? வர சொல்றாரு. வரிசையா எல்லாரும் வராங்க. ஈசாய் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. என்ன நடக்குன்ற விஷயம் யாருக்கு புரியல? ஈசாய்க்கு புரியல. ஒவ்வொருத்தரா வராரு. ஒவ்வொருத்தரா பார்க்குறாங்க. இவர் இல்ல, இவர் இல்ல, இவருன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அவ்வளவுதான் பசங்களா, மீதி யாராச்சும் இருக்காங்கன்னு கேட்கும்போது, ஒருத்தர் இருக்கிறாரு. அவரு ஆடு மேய்ச்சிருக்காருன்னு சொல்லும்போது, அவர கூப்பிட்டு அனுப்புன்னு சொல்றாரு. இப்ப அவர் வராரு. தாவீது ரொம்ப சின்ன பையனா இருக்கிறாரு. இந்த சாமுவேல் என்ன பண்றாருங்க? அவர அபிஷேகம் பண்றாரு. ஆனா என்ன சொல்லி அபிஷேகம் பண்ணல அப்படின்னா, இவரும் தான் வருங்கால ராஜான்னு சொல்லி அபிஷேகம் பண்ணல அப்படின்ற விஷயத்த நம்ம மூத்த சகோதரர் எழுத்துக்கள்ல பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா, நீ போய் தாவீது அபிஷேகம், அதாவது என்னுடைய மனதுக்கு ஏத்தவன் அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லி அனுப்பும்போது, சாமுவேல் என்ன பண்ணல அப்படின்னா போல. நான் இந்த காரியத்த செஞ்சேன் அப்படின்னா, இது சவுலுக்கு தெரிஞ்சுச்சு அப்படின்னா என்ன பண்ணிருவாருங்க? கொலை பண்ணி என்ன கொன்றுவாரு, நான் போமாட்டேன்னு சொல்லுவாரு. அப்ப தேவன் சில ஆலோசனை குடுப்பாரு. ஆலோசனை குடுத்து நீ போய் சொல்லுன்னு சொல்லும்போது, நம்முடைய மூத்த சகோதரர் பிரதர் ரசல் என்ன சொல்றாரு அப்படின்னா, தாவீத ராஜாவாக அபிஷேகம் செய்கிற விஷயம் யாருக்குமே தெரியாதபடிக்கு என்ன பண்ணாரு அப்படின்னா, சாமுவேல் பார்த்துக்கிட்டாரு. இது தெரிஞ்சா தானே சாமுவேலுக்கு பிரச்சனை. அது மாரி ரகசியமா செய்ய சொல்லி தான் தேவன் அனுப்பிச்சிருக்கிறாரு. அப்ப அங்க போயிட்டு யாருக்குமே தெரியாது தாவீத சவுல் எந்த நோக்கத்தோடு அபிஷேகம் பண்ணாருன்ட்டு. பிரதர் சொல்றாரு, அங்க உள்ளவங்க எப்படி புரிஞ்சிருக்கலாம் அப்படின்னா, ஏதோ சில முக்கியமான விஷயத்துக்காக அபிஷேகம் பண்றாரு போல அப்படின்ற மாரி தான் சிலர் புரிஞ்சிருக்குமே ஒழிய, வருங்கால ராஜா தாவீதான்ற விஷயம் யாருக்கு தெரியாது? ஒருவருக்கும் ஈசாய்க்கு தெரியாது. தாவீதுடைய சகோதரர்களுக்கு தெரியாது. இன்னும் சொல்லப்போனா, அந்த டைம்ல தாவீதுக்கும் தெரியாது. அன்பான சகோதர, சகோதரிகளே. பாருங்க இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் கடந்து போகுது. தாவீது கொஞ்சம் வளர்றாரு. வளர்ந்த பின்பு தான் அவர் யார தோற்கடிக்கிறாருங்க? பெலிஸ்தன் கோலியாத்த தோற்கடிக்கிறத பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதர, சகோதரிகளே. இன்னொரு வசனம் கூட படிச்சிடலாம். 1 சாமுவேல் ஆ இப்ப இப்படி சம்பவங்கள் போகும் பொழுது, தாவீதுடைய வாழ்க்கை முறைகள் பார்க்கும் பொழுது, வசனத்துல என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, தாவீது எப்படி நடந்துக்கிட்டாருங்க? சவுலோடு கூட இருந்துட்டு. புத்தியாய் ரொம்ப புத்தியா. பொதுவா நம்ம பழைய ஏற்பாட்டுல புத்தியுள்ள மனுஷன் யாருன்னு கேட்டா டக்குன்னு யார தான் சொல்லுவோம்? சாலமோன் தான் சொல்லுவோம் இல்லைங்களா? சாலமோனோட கடைசி நாட்கள்ல இச்சினால என்ன பண்ணாருங்க? விழுந்து போயிட்டார். இப்ப தாவீது விஷயம் எடுத்துட்டு அவரும் இச்சினால தான் என்ன பண்ணாருங்க? விழுந்து போயிட்டார். ஆனா அதுக்கு முன்னாடி பார்க்கும் பொழுது வசனங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா, சவுல் தாவீத பார்த்து பயந்தாருங்களாம். ஏன் சவுல் தாவீத பார்த்து பயந்தாரு? அவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி தானியேலா, அதுக்காக பார்த்து பயந்துட்டாருங்களா? இல்ல யுத்த வீரன்றத பார்த்து பயந்துட்டாருங்களான்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, புத்தியாய் நேரம் இல்லாதனால வசனத்த மட்டும் நான் என்ன பண்ணலாம் சொல்லிட்டு போயிரலாம். எத பார்த்து பயந்தாரு அப்படின்னா, புத்தியாய் நடந்து கொண்டு தாவீதுடைய புத்தியுள்ள வாழ்க்கை. அதிக புத்திமானாய், ஞானவானாய் யார் நடந்திருக்கான்னு சொல்லி பார்க்கிறோம் அப்படின்னா, தாவீது. யார் கூட இருக்கும்போது?
சவுல் கூட இருக்கும்போது நடந்திருக்காரு அன்பான சகோதர சகோதரிகளே. சவுல் எப்படியாச்சும் தன்னோட கையால தாவீத கொலை செய்யாம, இன்னொருத்தங்க எதிரிகள் கையில மாட்டி விட்டுட்டு இவர கொலை செய்யணும்னு சொல்லி பல்வேறு முயற்சிகள் எடுக்குறாரு. தன்னுடைய மகள் மீகால கொடுக்கும்போது கூட நல்ல நோக்கத்தோட கூட என்ன பண்ணல அப்படின்னா, கொடுக்கல. திருமணம் முடிச்சு கொடுக்கல. தாவீத கொலை செய்யறதுக்கு பிளான் பண்ணி தான் என்ன பண்றாரு அப்படின்னா, திருமணம் முடிச்சு குடுக்குறாரு. ஆனாலும் கூட தாவீது எல்லா விஷயத்திலும் எப்படி நடக்கிறத பார்க்கிறாரு அப்படின்னா, ரொம்ப சமயோஜித புத்தி உள்ளவரா, ரொம்ப ஞானவானா, ரொம்ப நீதிமானா அவர் நடக்குது. ரொம்ப நீதிமான்னு சொல்றத விட அங்க ரொம்ப ஞானவானா நடந்திருக்காரு அன்பான சகோதர, சகோதரிகளே. இப்படியாக தாவீதுடைய ஞானத்தை பார்த்து, தாவீதுடைய சமயோஜித புத்தியை பார்த்து, தாவீதுடைய புத்தி கூர்மையை பார்த்து யாருக்கு பயம் வந்துருச்சு அப்படின்னா, சவுலுக்கு. சவுலுக்கு பயம் வந்துருச்சு. அந்த பயமே என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்க்கிறோம் அப்படின்னா, சீக்கிரத்துல தாவீது என்ன பண்ணிரணும்? கொலை செஞ்சிரணும்னு முயற்சிகள் சவுல் எடுக்க ஆரம்பிச்சுட்டாரு அன்பான சகோதர, சகோதரிகளே. ஒருவேளை சவுலுக்கும் கூட தெரிஞ்சிருக்கலாம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சாமுவேல் என்கிட்ட சொல்லிட்ட அந்த தோழன் யாரா தான் இருக்கும் அப்படின்னா, இந்த தாவீதா தான் இருக்கணும். இருக்கணுன்ற விஷயங்கள் கூட அவரால ஆரம்ப நாட்கள் என்ன பண்ண முடியும்னா, யூகித்திருக்க முடியும் அன்புக்குரிய சகோதர, சகோதரிகள். சரி, யோனத்தான் விஷயம் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். யோனத்தானுக்கு எப்ப இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும்? தான் அடுத்த ராஜா இல்ல. தான் இப்போது மக்கள் கொடுத்துட்டு இருக்கிற அதிகாரங்கள் எல்லாம் ஒரு காலத்துல முடிவுக்கு வந்துரும். அடுத்த ராஜா நானா இருக்க போறது இல்லைன்ற விஷயம் எப்ப யோனத்தானுக்கு தெரிய வந்திருக்கும் அப்படின்னா, சில விஷயங்கள் நம்ம யூகிக்கலாம். வசனம் படிக்கலாம். 1 சாமுவேல் 20:31. ஈசாயின் மகன் 31 தானா? ஆமா. ஈசாயின் மகன் பூமியின் மேல் உயிரோடு இருக்கும் நாள் வரையும் நீ ஆனாலும் உன் ராஜ்ய பாரமானாலும் நிலைப்படுவது இல்லை. இப்போதோ அவனை அழைப்பித்து என்னிடத்தில் கொண்டு வா, அவன் சாக வேண்டும் என்றான். ஆமாங்க. தாவீத கொலை செய்யறதுக்கு பிளான் பண்ணி சவுல் காத்திருக்கும்போது, யோனத்தான் தன் உயிர் நண்பன என்ன பண்ணிறாருங்க? காப்பாத்திர்றாரு. அப்போ சவுல் வந்து கேட்கிறாரு, "எங்க தாவீத காணோம்? எங்க ஆள காணோம்னு?" சொல்லி கேட்கும்பொழுது, யோனத்தான் கேட்கிறாரு, "என்ட்ட வந்து தாவீது அனுமதி கேட்டாரு. நான் என்ன பண்ணிட்டேன்? வீட்டுக்கு போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன்னு" சொல்லும்போது, சவுலுக்கு என்ன பண்ண முடியல? கோபம் தாங்க முடியல. தான் பெத்த மகனையே என்ன பண்றாருங்க? வாய்க்கு வந்த மாரி பயங்கரமா திட்டி, அவர கொலை செய்றதுக்கு என்ன பண்றாருங்க? ஈட்டிய தூக்கி எறியிறார். எறிஞ்சிட்டு தான் ஒரு வார்த்தை அங்க பதிவு செய்றாரு. "மதிகெட்டவனே, அறிவில்லாதவனே, தாவீது உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீ என்ன பண்ண முடியாது? ராஜாவாக வரவே முடியாதுன்ற விஷயத்த என்ன பண்றான்னு சொல்றான். கோபத்துல என்ன பண்றாரு? யோனத்தான் கிட்ட ஓப்பன் பண்றாரு. அன்பான சகோதர, சகோதரி என்ன புரிஞ்சுக்கலாம் நாம அப்படின்னா, சவுலுடைய இருதயத்துல இன்னொரு ராஜாவா உன் தோழன் வருவான்னு தேவன் சொல்லியிருந்தும் கூட, அதை சவுலால என்ன பண்ண முடியல? ஏத்துக்க முடியல. தன்னுடைய மகனாக யோனத்தான் தான் அடுத்த ராஜா வரணுன்ற விருப்பம் யாருக்குள்ள அதிகமா இருந்திருக்குன்னு சொல்லி பார்க்கிறோம் அப்படின்னா, சவுலுக்குள்ள இருந்திருக்கு. அது நிமித்தமா தான் தாவீத கொலை செய்றதுக்கு பல காரணங்கள் சவுலுக்கு இருக்கு. அதுல இதுவும் ஒரு முக்கியமான காரணமா இருந்திருக்கு அன்பான சகோதர, சகோதரிகள். அதனால தான் தன் மகன ராஜாவாக்குறதுக்காக சவுல் தாவீத கொலை செய்றதுக்கு என்ன பண்றாருன்னா, முயற்சி எடுக்கிறாரு. ஒரு கோணத்துல பார்க்கும் பொழுது. ஆனா இந்த விஷயங்கள் யோனத்தானுக்கு ஒருவேளை இதுக்கு முன்னாடி தெரியல அப்படின்னா, இப்ப என்ன ஆயிருக்கும்? தெரிஞ்சிட்டு. தெரிஞ்சிருக்கும். அப்ப அடுத்த ராஜா யார் தான்? தாவீது. நான் இல்ல, தாவீது. தாவீதுதான்ற விஷயம் யாருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா, யோனத்தானுக்கு தெரிஞ்சிருக்கும் அன்பான சகோதர, சகோதரி. இதுதான் யோனத்தான் வாழ்க்கையில அவர் எடுக்கப் போகிற முக்கியமான ட்விஸ்டான ஒரு ஒரு பகுதி அன்புக்குரிய சகோதர. ட்விஸ்ட் இல்லைங்களா? ட்விஸ்ட். என்ன முடிவு எடுக்க போறான விஷயத்த இன்னும் இன்னும் இன்னொரு வார்த்தையில சொன்னோம்னா, தேவன் அவருக்கு வச்சுட்ட மிகப்பெரிய சோதனை கூட சொல்லலாம். அந்த நட்பிற்கு தேவன் வச்சுட்ட சோதனை. ஏன்னா தேவன் யாரையுமே சோதிக்காம என்ன பண்றது இல்லைங்க. வழி நடத்துறது இல்ல. அப்ப பாருங்க, இந்த விஷயம் ஆ யோனத்தானுக்கு தெரிய வரும்பொழுது எப்படி இருந்தது ஒரு மனநிலை? பதவியில இருக்கிறாரு, அதிகாரத்துல இருக்கிறாரு. அடுத்த 12 சமஸ்த இஸ்ரேல் கோத்திரத்துக்கு யார் தான் ராஜா? தாவீது. நான் தான் ராஜா வரப்போன்ற ஒரு எண்ணம் யோனத்தானுக்குள்ள இருந்திருக்கும். ஆனா, அந்த ராஜா நீ கிடையாது. உன்னால வரவும் முடியாது. காரணம் தடையா யார் இருக்கிறா அப்படின்னா, தாவீது இருக்கான்னு சொன்னப்போ, இந்த விஷயத்த உள்ளுக்குள்ள என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, அசைப்பட ஆரம்பிச்சிருப்பாரு. ஆனா, இந்த விஷயத்த யோனத்தான் இப்படிதான் பார்த்திருப்பாருங்க. ரொம்ப கவலையோடு பார்த்துட்டாருங்களா? இல்ல. ரொம்ப சந்தோஷமா என்ன பண்ணாரு அப்படின்னா, அதை ஏற்றுக்கொண்டிருக்கணும் அன்பான சகோதர, சகோதரிகளே. சில மனப்போராட்டங்கள் நிச்சயமா அவருக்குள்ள என்ன இருக்கும்? இருந்திருக்கலாம். இருந்திருக்கும்னு நம்ம சொல்றதில்ல. ஒருவேளை இருந்திருக்கலாம். ஆனா, அவர் தாவீத எப்படி பார்த்தார் அப்படின்னா, என்னைய காட்டிலும் தாவீது எல்லா விதத்திலயும் மேன்மையானவரா பார்த்தார். விசுவாசத்துல, யுத்தத்துல, தேவன் மேல் வச்சிருக்க பக்தி வைராக்கியத்துல, எல்லாத்திலுமே தன்னை காட்டிலும் தகுதியான நபர் யாரு தான்? தாவீது. அதனால என்னை விட இந்த ராஜாவின் பொறுப்புக்கு யார் தான் சரியான நபர்? தாவீதுன்ற நிலைக்கு அவர் வந்ததுனால தான் பின்வர சம்பவங்கள் நான் படிச்சு பார்க்கும் பொழுது, என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னை அப்படியே அக்செப்ட் பண்றாரு. அக்செப்ட் பண்ணி அடுத்த ராஜா தாவீதுன்ற விஷயத்த என்ன பண்றாருன்னா அவரு அறிஞ்சு, அது தாவீதுகிட்டயே இப்ப என்ன சொன்னாங்க? அறிக்கை செய்யவும் ஆரம்பிக்கிறார் அன்புக்குரிய சகோதர, சகோதரிகளே. இப்ப பாருங்க, இது எங்க படிக்கலாம்? 1 சாமுவேல் 15:28 படிச்சுட்டு வரீங்களா? 1 சாமுவேல் 23:17 படிங்களேன். நீர் பயப்பட வேண்டாம். என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டுபிடிக்க மாட்டாது. நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாயிருப்பீர்.
அப்பொழுது நான் உமக்கு இரண்டாவதாயிருப்பேன். அப்படி நடக்கும் என்று என் தகப்பனாகிய சவுலும் அறிந்திருக்கிறார் என்றான். ஆமாங்க. அப்ப அப்பா, மகன் சவுல் மற்றும் யோனத்தான் ஒரு விஷயத்த உறுதிப்படுத்திட்டாங்க. என்ன அப்படின்னா, தாவீது தான் நெக்ஸ்ட் ராஜா. தாவீதுக்கு அப்புறமா யார் இருப்பாங்க? யோனத்தான். உதவியாக யோனத்தான். அல்லது அடுத்த மகிமை நிலையில யோனத்தான். யோனத்தான் இருப்பார். இது யோனத்தானுடைய ஆசை. தாவீது ராஜ்யம் ஆளுவாரு. அவருக்கு அடுத்தபடியா யார் இருக்கணும்? நான் இருக்கணும்னு யோனத்தானுடைய ஆசை. அப்ப பாருங்க, இது நியாயமான ஆசைங்களா? இல்ல பேராசைன்னு சொல்லலாமா? நியாயமான ஆக்சுவலா யார் ராஜாவா இருக்கணும்? அதற்குரிய எல்லா தகுதியும் யாருக்கு இருக்குங்க? யோனத்தானுக்கு. பிரதர் ரசல் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, யோனத்தான் மாத்திரம் சவுல போல ஒருவேளை கடைசி வரைக்கும் இல்லாம இருந்திருந்தா, அடுத்த ராஜா யாருதாங்க? யோனத்தான். யோனத்தான். ஆனா தாவீதுன்ற ஒரு ஒரு கேரக்டர் உள்ள வந்ததுனால தான் ராஜ்யபாரம் யாருக்கு போகுதுன்னு சொல்லி பார்க்கிறோம் அப்படின்னா, தாவீதுக்கு போகுது. அன்பான சகோதர, சகோதரி. அப்ப பார்க்கும்போது தனக்குரிய அந்த ராஜரீக அந்த காரியத்த விட்டு குடுத்து, நீ தான் அடுத்த ராஜான்னு சொல்லி யோனத்தான் சொல்றாருன்னு சொல்லும்பொழுது, அவர் எந்த அளவுக்கு தன் சுயத்த மேற்கொண்டிருக்கணும். இல்லைங்களா? ஏன்னா இன்னைக்கு அரசாங்கத்துக்காக தான், ராஜ்யத்த கையில எடுக்கிறதுக்காக தான் கொலைகள், சதி திட்டங்கள்லாம் போகுது இல்லைங்களா? ஈவன் நம்ம மத்தியிலும் கூட எல்ட்ரா வர்றதுக்கு என்ன நடக்குதுங்க? எலக்ஷன் டைம்ல விரும்பத்தகாத காரியங்கள் நடக்குது. எப்படியாவது இந்த எல்ட்ரா வந்துரணும். வரலையா பிரிச்சுட்டு போயிடலாம் சில பேர. தனியா போய் எல்ட்ரா ஆயிரலாம். இது இந்த விரும்பாத சம்பவம் எங்க நடக்குது? ஜெனிப்பிக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளை காட்டிலும் அதிக ஆவிய வாங்கிட்டு நமக்குள்ள நடக்குது. ஆனா அன்னைக்கு தேவன்கிட்டருந்து இந்த அளவுக்கு ஆவிய வாங்காத, தேவனுடைய ஊழியக்கார வீட்டா இருந்துட்டவங்க சில பேர் காமிச்சிட்ட விசுவாசம், அன்புன்றது ரொம்ப என்ன பண்ணுதுங்க? பிரமிக்க வைக்குது. இந்த யோனத்தானுடைய கேரக்டர்ஸ் பத்தி பிரதர் அசல் சொல்லும்பொழுது, ரொம்ப வார்த்தைகள புகழ்றாருங்க. எப்படி கர்த்தர் இயேசுவினுடைய மரண நாட்கள் பார்க்கும்பொழுது, ஒரு சகோதரியை பத்தி பிரதர் அசல் புகழ்ந்து எழுதியிருப்பார். மரியாளுடைய கேரக்டர் இல்லைங்களா? பரலோகத்துல ஒரு விசேஷமான இடம் அவங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. எந்த மரியாள்னா, கர்த்தர் இயேசுவின் பாதத்துல தைலம் ஊத்துனாங்க இல்லைங்களா? அந்த மரியாள பத்தி ரொம்ப பிரமிச்சு பேசியிருப்பார். அதே மாதிரி யோனத்தான பத்தி சகோதரர் பிரமிச்சு பேசுறார். களங்கமில்லாத அன்பு, மாயமலம் இல்லாத அன்பு, சுயநலம் இல்லாத அன்பு. ஏன்னா, ராஜா அடுத்தபடி நான் தான் சொல்லும்போது, அந்த நிலையிலிருந்து தன்னை விட்டுக் குடுத்து இன்னொருத்தர் ராஜாவ கொண்டு வரதுன்னு சொல்லும்போது, அவர் கூடவே ஐக்கியமா இருந்து, அவருக்கு கீழ நான் இருக்கிறேன்னு சொல்லி தாழ்த்துறது சாதாரண விஷயமா? அப்ப எந்த அளவுக்கு யோனத்தான்ட்ட நம்ம கத்துக்க வேண்டிய குணங்கள் இருக்குது அன்புக்குரிய சகோதர, சகோதரி. அப்படிதான் நம்முடைய இந்த சபையில தேவன் சில நேரங்கள்ல சிலருக்கு சில ஊழிய வாய்ப்புகள் கொடுப்பாரு. சில நேரங்கள்ல கொடுப்பாரு. சில நேரங்கள்ல எடுப்பாரு. அப்ப எல்லா சூழ்நிலையிலும் நம்முடைய எண்ணம் எப்படிதான் இருக்கணும்? யோனத்தானை போல சகோதர அன்புல சரிசமமாக போராடி இருக்க வேண்டியது அவசியமா இருக்குது அன்புக்குரிய சகோதர, சகோதரிகளே. பாருங்க, இப்படி பார்க்கும் பொழுது யோனத்தான்ட்ட நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம்னு சொல்லி பார்க்கும் பொழுது, பிரியமான சகோதர, சகோதரிகளே, தாழ்மை என்ற விஷயம் நிச்சயம் கத்துக்க முடியுமா? முடியாதுங்களா? மிகப்பெரிய தாழ்மை யார்ட்டருந்து கத்துக்கலாம் நம்ம? யோனாத்தான்ட்டருந்து கத்துக்கலாம். ஆனா பாருங்க, அவர் ஆசைப்பட்ட மாதிரி அடுத்த முறை ராஜா வர முடிஞ்சுச்சா அவரால? இல்ல. தாவீது கீழ அவர் இருந்தாருங்களா? இல்ல. தேவன் அதுக்கு அனுமதி குடுத்தாருங்களா? இல்ல. தாவீது யோனத்தான் என்ன ஆயிட்டாருங்க யுத்தத்துல? இறந்துட்டாரு. ஒருவேளை யோனத்தான் ஆசைப்பட்ட மாதிரி தாவீதோடு கூட இருந்து வாழ்றதுக்கு தேவனால செஞ்சிருக்க முடியுமா? முடியாதுங்களா? முடியும். ஆனா தேவன் என்ன பண்ணலாம் அப்படின்னா, யோனத்தானுக்கு தாவீது கீழ இருந்து ஆட்சி செய்யற அந்த ஒரு வாழ்க்கை என்ன பண்ணல குடுக்கல. மாறாக ஏன் அப்படின்னா, நாம என்ன யூகிக்கிறோம் அப்படின்னா, ஆக்சுவலா யோனத்தானே இப்படிதான் இருந்திருக்கணும். ராஜாவா தான் இருந்திருக்கணும். ஆனா அவர் தன்னை தாழ்த்திட்டார். எந்த அளவுக்குன்னா, முற்றிலுமாக தன்னை தாழ்த்திட்டாரு. நீங்க தாழ்த்தின விஷயமே போதும் யோனத்தான். நீங்க இனியும் பூமியில இருந்து என்ன பண்ண வேணாம்? கஷ்டப்பட வேணாம். நீங்க ஒரு இளைப்பாறுதல்ல போங்க. உங்களுக்கு நீங்க ராஜாவா மறுபடியும் ஆளுகை செய்வீங்க. எப்போ? ராஜ்யத்துல முழு உலக ஜனத்தை, முழு இஸ்ரேல் ஜனங்கள மாத்திரமல்ல, அன்னைக்கு இருந்துட்ட 12 கோத்திரத்தை மாத்திரமல்ல, முழு இஸ்ரேல் ஜனங்களையும், அது மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆளுகை செய்ற மாபெரும் ராஜாவாக, பிரபுவாக யார் இருப்பாருங்க? யோனத்தான். யோனத்தான் நிச்சயமாக இருப்பார் அன்பான சகோதர, சகோதரிகளே. அப்ப நம்முடைய பாடத்துல நம்ம 2வதா பார்க்கக்கூடிய நபர் யாருன்னு சொல்லி பார்க்கிறோம் அப்படின்னா, தாவீது அன்பான சகோதர, சகோதரிகளே. தாவீதினுடைய வாழ்க்கையில சில கருப்பு பக்கங்கள், சில கருப்பு புள்ளிகள் இருந்தாலும், அதெல்லாம் ஒண்ணுமே இல்லன்னு சொல்லி தூக்கி போட்டு பார்க்கக்கூடிய அளவுக்கு தாவீது காமிச்சிட்ட மிகப்பெரிய குணலட்சணங்கள் நமக்கு அதிக பாடங்களா இருக்கு அன்பான சகோதர, சகோதரிகளே. அன்பு திரளான பாவங்களை மூடும். மூடும். இப்ப தாவீதுடைய விஷயத்துல தாவீது எந்தெந்த விஷயத்துல அன்பு காமிச்சாருங்க? தன்னுடைய எதிரியா இருந்தா கூட, அவர் தேவனா அபிஷேகம் பட்ட மனுஷனா இருந்தா, அவர கொலை செய்யக்கூடாது. ஒருவேளை குற்றமற்ற நபரா இருந்துட்டா, அவரையும் என்ன பண்ணக்கூடாது? கொலை செய்யக்கூடாதுன்ற விஷயங்கள் இருந்துச்சு. சில கருப்பங்கள் தாவீது விஷயத்துல இருந்துச்சு. ஆனா அன்பான சகோதர, சகோதரி, தாவீதோட விஷயத்துல புது சிருஷ்டியை நாம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, தாவீது காமிச்சிட்ட அந்த அருமையான கேரக்டர். எந்த இடத்துல அப்படின்னா, சவுல் ஒரு நபராகிய தாவீத கொலை செய்யறதுக்கு எத்தனை பேரை கூட்டிட்டு போவாருங்க? சம்பவம் ஞாபகம் இருக்குங்களா? சவுல் ஒரு காட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சிருப்பாரு. மன்னிக்கணும். தாவீது ஒரு காட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சிருப்பாரு. அந்த தாவீத கொலை செய்யறதுக்கு சவுல் எத்தனை பேரை கூட்டிட்டு போவாருங்க? கிட்டத்தட்ட 3000 பேரை கூட்டிட்டு போவாருன்னு நம்ம வசனத்துல பார்க்கிறோம். 3000 பேரை கூட்டிட்டு எங்க போறாருங்க? தாவீத. ஏன் அத்தனை பேர் அப்படின்னா, எப்படியாச்சும் தாவீத கொன்னே ஆகணும். தப்பிக்க விட்டுறவே
கூடாது. அதுக்குன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் என்ன பண்ணாருன்னா, கூட்டிட்டு போறாரு. அன்பான சகோதர, சகோதரிகளே, நமக்கு வசனங்கள் தெரியும். சவுல் வந்து இயற்கை உபாதை கிடைக்க போயிருக்கும் பொழுது, தாவீது என்ன பண்றாருங்க போயிட்டு, மெதுவா போயிட்டு அவர் ட்ரெஸ்ஸ மாத்திரம் என்ன பண்றாருங்க, கட் பண்ணிட்டு வந்துடுறாரு. சம்பவங்கள் பார்க்கும்போது பின்னாடி தாவீது வந்து சவுல கூப்பிட்டு அவருக்கு வணக்கம் செலுத்திட்டு, இதெல்லாம் காமிச்சு சில விஷயங்கள் பேசும்பொழுது, சவுல் தன்னுடைய மதியீனத்த, தன்னுடைய தவறான எண்ணத்த உணர்ந்துட்டு என்ன பண்றாருங்க, உடனே சரண்டர் ஆகுறாரு. சரண்டர் ஆகி அப்புறம் தாவீது தன் கூட என்ன பண்றாருங்க, சேர்த்துக்கிறதுக்கு முடிவு எடுக்கிறாரு. ஆனா இதுல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்க்கும்பொழுது, தாவீது யாருங்க? அவரு ஒரு சாதாரணமான மனுஷனுங்களா? அவர் யுத்த வீரர் இல்லைங்களா? சின்ன வயசுலயே யுத்த வீரர். கையெல்லாம் எப்படி ஒரு யுத்த வீரன் கையெல்லாம் எப்படி இருக்கும்? எடுத்தானா ஓங்கி ஒரே அடி அந்த மாரி தான் இருக்கும் இல்லைங்களா? அப்படிப்பட்ட நபர் தாவீது யுத்த வீரன். ஆனா, அந்த யுத்த வீரனுடைய எண்ணங்கள் கூட சில நேரங்கள்ல எப்படி இருக்கும்? அவருடைய எண்ணங்கள் எது ஆழமா பதிஞ்சிருக்கும்? ஆட்கள வெட்டி நெறைய ரத்தங்கள பார்த்திருப்பாரு. நெறைய கை, கால்ல வெட்டியிருப்பாரு. அப்படி இருக்கும்பொழுது, சவுல கொலை செய்றதுன்றது ரொம்ப எளிமையான விஷயம். ரொம்ப கடினமான விஷயம் அவருக்கு. சவுல் திடகாத்திரமான மனுஷன் தான். உயரமான மனுஷன் தான் அங்க இருக்கிறவங்க இல்லையே. ஆனா, அவர் கொலை செய்றதுன்றது ரொம்ப கடினமான காரியமா தாவீதுக்கு? ஒரு செகண்ட் பத்தாது இல்லைங்களா? அந்த துணிய அறுத்தவருக்கு கழுத்துல கை வைக்க எவ்வளவு நேரம் ஆயிருக்குங்க? கர கர கரன்னு அறுத்து இருந்திருக்கலாம். அப்படி கூட இவன புடிச்சு திருப்பி இருக்கலாம் கழுத்த. எப்படி வேணா கொலை செஞ்சிருக்கலாம். ஆனா என்ன பண்ணலன்னு சொல்லி பார்க்கிறோம் அப்படின்னா, கொலை செய்யல அன்பான சகோதர, சகோதரிகளே. என்ன சொல்றாருன்னா, தேவனால் அபிஷேகப்பட்ட மனுஷனா யார் இருக்கிறாருங்க? சவுல். ஆனா இவரும் யார்தான்? இவரும் தேவனால் அபிஷேகம் பண்ற மனுஷன் தான் இல்லைங்களா? அப்போ இவர் ஒருவேளை எப்படி யோசிச்சிருக்கலாம் மாம்சத்துல? நான் தேவனால் அபிஷேகம் பட்ட மனுஷனா இருக்கிறேன். நான் எல்லா விஷயத்திலும் யோக்கியனா நடக்கிறேன். ஆனா சவுல் எப்படி இருக்கிறாரு? தேவனுக்கு பிரியமில்லாம இருக்கிறாரு. போதாக்குறைக்கு அசுத்தாவி வேற அவருக்குள்ள வந்து போயிட்டு இருக்குது. ஏன்னா தாவீது மியூசிக் வாசிச்சா தான் என்ன ஆகுதுங்க? சவுல் கொஞ்சம் விடுதலை கிடைக்குது இல்லைங்களா? அப்போ தேவன் யார் கூட இல்ல? சவுல் கூட இல்ல. தேவனுடைய ஆவியும் யாருக்குள்ள இல்ல? சவுலுக்குள்ள இல்ல. அப்ப இவர் கொலை செய்றது சரியா? தவறா? நாமளா இருந்தா என்ன முடிவு எடுத்திருப்போம்? ஒருவேளை தாவீதோட இறுதி நமக்குள்ள இருந்துச்சுன்னா, அதே முடிவ நாமளும் எடுத்திருப்போம். ஒருவேளை தாவீத போல இல்லாம வேற ஒரு எண்ணங்கள் நம்ம இருந்தா என்ன பண்ணியிருப்போம்? நெறைய சுயநீதி நம்ம என்ன பண்ணியிருப்போம்? கற்பிச்சிருப்போம். கூடவே பத்தாக்குறை கூடவே சில நபர்கள். சமயம் இதுதான். மிஸ் பண்ணிறாத தாவீது. உனக்கு தயக்கம் இருந்தா என்ட்ட சொல்லு. நான் என்ன பண்ணிடுறேன்? க்ளோஸ் பண்ணிடுறேன். அந்த மாரி ஆலோசனைகள்லாம் நாலாபுறம் என்ன வருதுங்க? தாவீதுக்கு. ஆனா, பக்க வழியா வருகிற வார்த்தைகளுக்கு இடம் கொடுக்காத ஒரு உத்தமனாக யார் இருந்துட்டாங்க? தாவீது இருந்துட்டார். அப்ப நமக்கும் கூட இந்த புது சிருஷ்டி வாழ்க்கையில நம்ம பக்க வழியா சில ஆலோசனைகள் வரும். நம்முடைய வாழ்க்கையை எடறி போகச் செய்து, சகோதரர்களுக்கு எதிரா வார்த்தை மூலமா கொலைகள் செய்வதற்கு, கிரியைகள் மூலமா கொலை செய்து சில சூழ்நிலைகள் வரும்பொழுது நாமளும் இப்படிதான் இருக்கணும் தாவீதை போல. என்ன வார்த்தை வந்தாலும் இடம் கூடவே கூடாது. அவர் எடுத்துட்ட முடிவு. தேவனால் அபிஷேகம் செய்யப்பட்ட மனுஷன். ஒருவேளை நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, தாவீத சவுல் கொன்னு போட்டிருந்தா கூட தாவீது என்ன பண்ணிருக்க மாட்டாருங்க. மறுபடியும் தாவீது சவுல கொல்றதுக்கு முயற்சி எடுத்திருக்க மாட்டான்னு நம்ம நினைக்கிறோம். அந்த அளவுக்கு தேவனால் அபிஷேகம் செய்யப்பட்ட மனுஷன்ற விஷயத்துக்கு தாவீத கொடுத்துட்டாரு. அவ்வளவு பெரிய முக்கியத்துவம். அப்ப அன்பான சகோதர, சகோதரிகளே, அப்ப அந்த இடத்துல நல்ல கேரக்டரா இருந்த தாவீது மோசமான கேரக்டரா இருந்த சவுலுக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தினாருங்களா? உயர்த்தினாருங்களா? தாழ்த்திட்டாங்க. அப்ப நாமளும் கூட என்ன பண்ணலாம்? நம்மள விட மோசமான சூழ்நிலை சகோதர, சகோதரிகள் எக்லீசியால இருப்பாங்க தான். ஆனா அவங்கள்ட்ட என்ன பண்ணணும் நம்ம? தாழ்த்தணும் அன்புக்குரிய சகோதர, சகோதரிகள். அவங்கள கேரக்டர் நம்ம பார்க்க வேணாம். அவங்கள யார் அழைச்சிருக்குது? தேவன் அழைச்சிருக்கு. அவங்ககிட்ட நெறைய பலவீனங்கள் இருக்கலாம். விரும்பாத காரியங்கள் இருக்கலாம். விருப்பம் இருக்கலைன்னா சைலன்ட்டா அமைதியா வந்துரலாம். அவங்கள்ட்ட உறவு எதுவும் வச்சுக்க வேணாம். ஆனா என்ன பண்ணிறக்கூடாது அப்டின்னா, அவங்களுக்கு எதிரான ஒரு காரியத்த வார்த்தையினாலயோ, கிரியையினாலயோ நம்ம செஞ்சிடவே கூடாது. இந்த அருமையான ஒரு பாடத்த நம்ம யார்ட்ட இருந்து கத்துக்கிறோம் அப்டின்னா, தாவீதுட்ட இருந்து கத்துக்கொள்கிறோம் அன்புக்குரிய சகோதர, சகோதரிகளே. சரிங்க, அடுத்து 3வது நம்ம பார்க்க போற நபர் வந்து யார் அப்டின்னா, யோவான் ஸ்நானகன் அன்பான சகோதர, சகோதரிகளே. யோவான் ஸ்நானகன் வந்து சாதாரண மனுஷனாங்க. அவர பத்தி கர்த்தர் இயேசுவே என்ன சொல்லிட்டாருங்க? ஸ்திரீகளில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை காட்டிலும் பெரியவன் ஒருவனும் இல்லை. அப்ப நாம யாருங்க? நாம என்ன சொல்லலாம்? வார்த்தைகள் வரமாட்டேன். அமைதியா இருக்கீங்களே. ஸ்திரீகளில் பிறந்தவர்கள் யோவான் ஸ்நானனை காட்டிலும் பெரியவன் ஒருவனும் இல்லை. அப்ப நீங்களும் நானும் யாரு? இன்னொரு வார்த்தை வந்திருக்கணுமே. ஆனா வரலைங்களே. பிரியமான சகோதர, சகோதரிகளே, மிகப்பெரிய பரலோக அழைப்பு கொடுக்கப்படுறதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த மனுஷங்கள்ல, இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தறதுக்கு முன்னாடி இருந்த வரைக்கும் மனுஷங்கள்ல, ஸ்திரீகளில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவங்க யாருமே இல்ல. ஆனா, இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா ஏத்துக்கிட்டார் இல்லையா? ஸ்தேவான், புறஜாதிகள்ல ஒருத்தரு. அவர் பேர் என்னங்க? கொர்நேலியு. அவரு யோவான் ஸ்நானனோட சிறியவரா? பெரியவருங்களா?
இப்ப நாம யோவான் ஸ்நானனோட சிறியவங்களா, பெரியவங்களா? பெரியவர்கள். அப்ப இத நம்ம என்ன பண்ணியிருக்கோங்க நம்ம? நாம அவரை காட்டிலும் பெரியவருங்க. அப்படி வின்சென்ட் பிரதர் தானே அவர் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும் அன்பான சகோதர, சகோதரிகளே. இப்ப பாருங்க நமக்கு தேவன் குடுத்த அழைப்புன்றது மேன்மையான ஒரு அழைப்பு. சரி இப்ப பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல ரொம்ப மேன்மையா யார் இருந்துட்டாருன்னு சொல்லி பார்க்கிறோம் அப்படின்னா, யோவான் ஸ்நானன் இருந்திருக்காரு இல்லைங்களா? அவருக்கு இருந்துட்ட மகிமை என்னங்க? இயேசு கிறிஸ்துவ பார்த்து கூட அன்னைக்கு இருந்துட்ட சதுசேயர், பரிசேயர் தொட நடுங்கல. ஆனா யார பார்த்து நடுங்குனாங்க அப்படின்னா, பெரியோர் முதற்கொண்டு சிறியோர் முதல் வரைக்கும் யோவான் ஸ்நானன பார்த்து நடுங்குனாங்க. ஏன்? சிறியன் பாம்பு குட்டிகளே வரும். அவர் போட்டிருந்த ட்ரெஸ்ஸ பார்த்தாலே அவ்வளவு பயமா இருக்குங்க. அப்படிங்களா? இப்ப அன்புக்குரிய சகோதர நமக்கு விவரங்கள் சரியாக வேதத்துல பதிவு செய்யப்படல. ஆனா வேத ஆராய்ச்சியர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் இருந்து வளர்ந்துட்ட சூழ்நிலை அந்த மாதிரி சூழ்நிலை. நமக்கு தெரிஞ்சது சதுசேயர்கள், பரிசேயர்கள் தெரியும். ஆனா இன்னொரு குரூப் இருக்கிறாங்க. அசின்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் இருக்காங்க. சரியா வார்த்தை உச்சரிக்கணும்னு தெரியல எனக்கு. அசின்கள்னு சொல்லிட்டு அவங்க வந்து பொதுமக்களோடு கலந்துராம இருந்திருக்காங்க. ஆனா அவங்களும் யார்தான்னு சொல்லி பார்க்கணும், யூதர்கள். அவங்க மலைக்கு ஒதுக்குப்புறமா போயிட்டு, பொதுமக்கள் இல்லாத இடங்கள்ல போயிட்டு, தேவனுடைய வார்த்தைகள பாதுகாக்கிற வேலைய செஞ்சிருக்கிறாங்க. இருக்கிற யூதர்களே ரொம்ப பக்தி வைராக்கியமுள்ள யூதர்கள்ல யார் இருந்திருக்காங்க அப்படின்னா, அவங்க தான் இருந்திருக்கிறாங்க. அவங்கள்ட்ட இருந்து தான் யோவான் ஸ்நானன் வளர்ந்து சத்தியங்கள் கத்துக்கிட்டு உள்ளுக்குள்ள வராருன்னு சொல்லும்போது, அதாவது அசின்ஸ் அந்த அசின் குரூப் இருக்கு பார்த்தீங்களா? அதுல ஒரு நபர் உள்ள ஏரியாக்குள்ள வராரு அப்படின்னாலே எல்லாம் பயந்து நடுங்குவாங்களாம். ஏன்னா அடிக்கடி வந்துட்டு போமாட்டாங்களாம். ஏதோ முக்கியமான விஷயம் மாத்திரம் தான் வருவாங்களாம். இந்த பாடத்துல கூட சாமுவேல், தாவீது அபிஷேகம் பண்ணப்படும்போது எல்லாம் ஓடி வந்து கேட்பாங்க. நீங்க வந்த விஷயம் நல்ல விஷயமா? கெட்ட விஷயமா? எதுக்காக வந்தீங்கன்னு சொல்லி கேள்வி கேட்டு பயப்படுவாங்க இல்லையா? அதே மாரி தான் அந்த யோவான் ஸ்நானன் உள்ள வரும்பொழுது அவருடைய பேக்கிரவுண்ட் பார்க்கும்போது அவ்வளவு பெரிய பேக்கிரவுண்ட் யார காட்டிலும் அப்படின்னா, சதுசேயர்கள், பரிசேயர்கள், வேத இவர்கள காட்டிலும் மிகப்பெரிய ஒரு நிலையில தான் யார் இருந்திருக்காருங்க? யோவான் இருந்திருக்காரு அப்படின்றது ஒரு ஆராய்ச்சி. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லி நமக்கு தெரியல. ஒரு ஆராய்ச்சி. அப்ப அன்பான சகோதர, சகோதரிகளே இப்படியான உயர்ந்த நிலையில இருந்துட்ட யோவான் ஸ்நானகன் ஒரு விஷயத்த காலப்போக்குல என்ன பண்றாருன்னா, அறிஞ்சுக்கிறார். அல்லது ஆரம்ப நாட்களே அறிந்து கொண்டார்ன்னு நமக்கு தெரியல. என்ன அப்படின்னா, இந்த அளவுக்கு எல்லாரும் பார்த்து நம்மள பார்த்து நடுங்குறாங்க. மேசியாவே அடையாளம் காண்பிச்சு, இவர் தான் மேசியான்னு சொல்லி அறிவிக்கிற மாபெரும் ஊழியம் நமக்கு இருக்குது. ஆனா இவ்வளோ பெரிய மேன்மைக்கான பாத்திரமா இருக்கிற எனக்கு, பரலோக ராஜ்யத்துல மனவாட்டியா வாழ்ற அந்த ஆசீர்வாதம் இல்ல அப்படின்ற விஷயம் தெரியும் பொழுது, அவருக்கு மனசுல எப்படி இருந்திருக்கும்? எப்படி இருந்திருக்குங்க மனசுல? கஷ்டமா இருந்திருக்குமா? இருந்திருக்காதுங்களா? ஒரு சாதாரண மனுஷனுடைய எண்ணங்களோட வச்சு பார்க்கும் பொழுது, ஏன்னா பரலோக ஆசீர்வாதம் கர்த்தர் இயேசுக்கு மனவாட்டி, திவ்ய சுபாவம், அழியாமைன்னு சொல்லும்போது யார் தான் ஆசைப்படாம இருப்பா? எனக்கு அதெல்லாம் வேணாங்க. நான் பூமியிலே இருக்கேன்னு சொல்லுவோமோ நாம? அப்படி சொன்னா நம்ம என்ன பண்ணல? சரியான ஒரு மனநிலையில இல்லன்னு தான் அர்த்தம் இல்லைங்களா? ஆனா பாருங்க, யோவான் ஸ்நானனுக்கு தெரிய வருது. என்ன தெரிய வருதுங்க? வசனம் கூட ஒரு வசனம் படிச்சிடலாம் நாமோ. யோவான் 3:29. மணவாட்டி உடையவனே மணவாளன். மணவாளனுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூரணம் ஆயிற்று. ஆமாங்க. பேக்கிரவுண்ட் நமக்கு நல்லா தெரியும். யோவானுடைய சீஷர்கள் வந்துட்டு, யோவான் உங்ககிட்ட சீஷர்கள் ஆரம்பத்துல வந்துட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப இயேசு நீங்க சொன்னீங்க இல்லைங்க மேசியான்னு சொல்லி, அவர்கிட்ட தான் நெறைய பேர் போறாங்க. நம்மகிட்ட வரதில்லன்னு சொல்லும்போது, யோவான் இந்த வார்த்தைகள் சொல்றாரு. அவர் பெருக, நான் நான் சிறுக. சிறுகன்னு சொல்லிட்டு தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, மணவாளனுடைய தோழனாக என்ன பண்றாருன்னா, தன்ன அங்க அறிக்கை செய்கிறார் அன்பான சகோதர, சகோதரி. கூடவே என்ன வார்த்தை அறிக்கை செய்றாருங்க? அந்த வசனத்த மறுபடியும் படிங்க சிஸ்டர். யோவான் 3:29. மணவாட்டி உடையவனே மணவாளன். போதும், போதும் சிஸ்டர். மணவாட்டியை உடையவனே. உடையவனே மணவாளன். அப்ப மணவாளன் யாரு இந்த வார்த்தையில? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மணவாளனுடைய தோழன் யாருங்க? இந்த இந்த ஒரு இடத்துல. மணவாளனுடைய தோழன் யாருங்க? யோவான் தன்னை பத்தி சொல்றாரு. அப்ப மணவாட்டி யாரு? திருச்சபை. அதாவது ஜெனிப்பிக்கப்பட்ட திருச்சபை இல்லைங்களா? அப்ப என்ன ஒரு விஷயம் யோவான் உறுதி பண்றாரு அப்படின்னா, நான் மணவாட்டி இல்ல. மணவாளன் அவரு. அவருக்கு நெறைய கனமகிமை போது. அவர் பெருகணும், நான் சிறுகணும். 2வது நான் மணவாட்டி கிடையாது. நான் மணவாளனுடைய தோழன்னு சொல்லி தன்னை தாழ்த்துறார். அப்போ பரலோக ராஜ்யத்துல சில விசேஷ ஆசீர்வாதம் தனக்கு இல்லன்றத புரிஞ்சுகிட்டாலும், தெரிஞ்சிருந்தாலும், அது நிமித்தமா யோவான் ஸ்நானன் பொறாமைப்பட்டுட்டாருங்களா? இல்ல பின்வாங்கிட்டாருங்களா ஊழியத்துல இருந்து? தொடர்ந்து அவர் கொடுக்கப்பட்ட பொறுப்ப என்ன பண்ணியிருக்காருங்க? சரியா செஞ்சிருக்கிறார் அன்பான சகோதர, சகோதரிகளே. அப்ப பாருங்க, இவற்றிலிருந்து நம்ம கத்துக்கிற அருமையான ஒரு தாழ்மை என்னன்னு சொல்லி பார்க்கிறோம் அப்படின்னா, தனக்கு அப்பேற்பட்ட ஆசீர்வாதம் இல்ல அப்படின்னாலும், தேவன் தனக்கு கொடுத்த ஆசீர்வாதம் எனக்கு இது மேன்மையானது அப்படின்ற அளவுல அங்க தாழ்மையை காண்பிக்கிறத நம்ம பார்க்க முடியுது அன்புக்குரிய சகோதர, சகோதரிகளே. அப்ப பாருங்க நமக்கு இந்த அருமையான நம்முடைய பரிசுத்தவான்கள் கூடையில சில நேரங்கள்ல நமக்கு சில பொறுப்புகள் சபையார் தவிர்த்திடலாம்.
சில நேரங்கள்ல சில அவமானங்கள சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். ஆனா இப்படி இருந்துட்டாலும் கூட நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பார்க்குறோம் அப்படின்னா, சோர்ந்து போகாம நம்ம நம்ம பார்த்துட்டு அருமையான தெய்வ மனுஷங்கள் மாதிரி நம்முடைய வாழ்க்கையை இந்த இடுக்கமான பாதையில தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அன்புக்குரிய சகோதர, சகோதரிகளே. பாருங்க இப்படியாக நம்ம சில விஷயங்கள் நம்ம ஆ மனிதர்களாக இருந்தாலும் கூட ரொம்ப அருமையான கேரக்டர காமிச்சுட்டு அவங்கள்ட்ட இருந்து நம்ம பார்த்துருக்கிறோம். தொடர்ந்து அன்பான சகோதர, சகோதரிகளே இன்னும் சில விஷயங்கள பார்த்துட்டு நம்ம பாடத்தை முடிக்கலாம். அந்த 6வது பாயிண்ட் பார்க்கும்பொழுது, போலியான மனத்தன்மைக்கான கீழ்ப்படுதல் இருந்து நம்ம எப்படி அத மேற்கொள்ளணும் அப்படின்னா, நம்ம பார்த்துட்டு இப்படிப்பட்ட நபர்கள நம்ம தனிப்பட்ட தியானத்துல எடுத்துக்கொள்ளும் பொழுது, நம்ம அந்த விஷயங்களும் தப்பித்து உண்மையிலேயே தேவன் எதிர்பார்க்கிற தாழ்மையான விஷயத்த என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம காண்பிச்சு தேவனுக்கு பிரியமா வாழ முடியும் அன்புக்குரிய சகோதர, சகோதரிகளே. தொடர்ந்து கீழ்ப்படுத்தி ஒப்புக் கொடுத்தல் என்பது உண்மையா இருப்பதற்கான ஒரு பரீட்சைன்ற தலைப்புல சில விஷயங்கள் அங்க சகோதரர் பேசுறார் அன்பான சகோதர, சகோதரிகளே. கீழ்ப்படுத்தி ஒப்புக் கொடுப்பது என்பது அது எத பத்தி பேசுறாருன்னா, அந்த கீழ்ப்படுத்தி ஒப்புக் கொடுத்தல்னா அதுக்கு எது தேவை ஃபர்ஸ்ட்டு? விசுவாசம் அடிப்படை. ஏன்னா விசுவாசம் இல்லாம யாரும் தேவனுக்கு பிரியமா கூடாது. இருக்க முடியாது. அப்ப விசுவாசம் இருந்தா தான் என்ன அல்லது நம்ம நாமே கீழ்ப்படுத்தி என்ன பண்ண முடியும்? தேவன்ட்ட ஒப்புக் கொடுக்க முடியும். அப்ப இப்படியாக இந்த அழைப்புக்குள்ள வந்துட்ட பிள்ளைகளுக்கு தேவன் 2 விதமான முக்கியமான சோதனைகள் வைக்கிறாராம். அது என்ன சோதனை அப்படின்னா, ஒண்ணு விசுவாசத்துல சோதனை. சோதனை. இன்னொன்னு எதுல சோதனை அப்படின்னா, உணர்வு. கீழ்ப்படிதல்ல சோதனை. அப்ப 2 காரியங்கள் இருக்கு. இத பிரதர் ரசல் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, ஆ ஒரு நிமிஷம். இந்த 2மே நமக்குள்ள இல்லன்னு சொல்லி பார்க்கும்பொழுது, ராஜ்யத்திற்கு நம்மள இது வந்து தகுதியற்றவர்களாக்கியும் ஆக்கிரும் அன்புக்குரிய சகோதர, சகோதரிகளே. இப்ப பாருங்க, நமக்கு வர சோதனைகள்ல விசுவாச சோதனை மேற்கொள்வது கடினமான காரியமா? இல்ல கீழ்ப்படுதல் அந்த சோதனை மேற்கொள்வது கடினமான காரியமா? எது கடினமா இருக்குங்க? எந்த சோதனை நமக்கு கடினமா இருக்கும்? இப்ப இதுக்கு தூக்கத்த மேற்கொள்றது தான் நமக்கு ரொம்ப கடினமா இருக்கு பிரதர். அப்படிதானே? அப்ப அன்புக்குரிய சகோதர, சகோதரிகளே, விசுவாசத்த மேற்கொள்றது கடினமான சோதனையா நமக்கு? இல்ல கீழ்ப்படிதல காண்பிக்கிறது நம்ம கடினமான சோதனையா? எது ரொம்ப கடினமான சோதனை? கீழ்ப்படியது. எந்த சூழ்நிலையும் விசுவாசிச்சிடலாம். கொஞ்சம் போராட்டங்கள் இருந்தாலும் என்ன பண்ணிடலாம்? விசுவாசத்த காமிச்சிடலாம். ஆனா கீழ்ப்படிதல் என்று சொல்லும்போது அதான் மிகப்பெரிய கடினமான காரியமா இருக்குது அன்புக்குரிய சகோதர, சகோதரி. தொடர்ந்து பேசும்பொழுது பிரதர் சில ஆலோசனைகள் குடுக்குறார். என்ன ஆலோசனை அப்படின்னா, தன்னைத்தானே கீழ்ப்படுத்தி ஒருத்தர் ஒப்பு கூட்டி இந்த ஓட்டத்துல ஓடி பரலோக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, சில லிஸ்ட் போடுறார். அது என்ன லிஸ்ட் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்தையுமே யார்ட்ட நம்ம தெரிவிச்சு, தெரிவிச்சு செய்யணும்னு சொல்றாரு அப்படின்னா, நம்முடைய பரலோக தந்தையிடம். தேவன்ட்டயும், ஆண்டவராகிய இயேசு இயேசு கிறிஸ்துவையும் தெரிவிச்சு, தெரிவிச்சு அத செய்யணும் அன்புக்குரிய சகோதர, சகோதரிகளே. பாருங்க சில ஒரு உதாரணத்துக்கு ஒரு 3 காரியங்கள் பார்த்து நம்ம பாடத்த முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட்டு திருமணம். திருமணம் அப்படின்றது ஒருத்தருடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு அம்சமா இருக்குது இல்லைங்களா? அப்ப திருமணம் முடிக்கப் போகிற ஒரு நபர், திருமணத்துக்கு முன்பதாக அவர் என்ன பண்ணணும்? அந்த வயசு வந்துருச்சு, வீட்ல பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இல்ல இவரே பார்க்க ஆரம்பிச்சுட்டாருன்னு வச்சுக்கிட்டா கூட, அவர் என்ன பண்ணணுங்க? எனக்கு மனைவியா வரப்போகிற நபர் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? ஒரு புது சிருஷ்டியா இருக்கணும் அப்படின்னா, என்னென்ன தகுதிகள் அவங்களுக்கு இருக்கணும்? அப்படின்ற விஷயத்த என்ன பண்ணணுங்க? அவர் ஆராய்ந்து பார்க்கிற பக்குவ நிலையில உடையவரா இருக்கணும் அவர். பிரதர் சொல்லிட்டாரு, அம்மா சொல்லிட்டாங்க, அவங்க சொல்லிட்டாங்க, எல்டர் சொல்லிட்டாங்க, அப்படின்ற பேர்ல சுயமா முடிவெடுக்காம ஒருத்தர திருமணம் முடிச்சுட்டோம் அப்படின்னா, அது ரொம்ப கஷ்டமான காரியமா இருக்கும் அன்பான சகோதர, சகோதரி. அப்ப திருமண விஷயத்துல நம்ம திருமணம் முடிக்கிறதுக்கு முன்பதாக ஞானமா முடிவெடுக்கணும். நம்முடைய மூத்த சகோதரர் 7ஆம் தூதர் சொல்லும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, திருமணம் முடிக்க போற 2 நபர்கள், ஆண் மற்றும் பெண் 2 பேரும் சந்திச்சு பேசிக்கிட்டு, விருப்பங்கள் என்ன? விரும்பத்தகாத காரியங்கள் என்ன? எது பிடிக்கும்? எது பிடிக்காது? 2யுமே பேசிக்கிட்டு ஒப்புரவாங்க. சாப்பாடு விஷயம் முதற்கொண்டு, ட்ரெஸ் விஷயம் முதற்கொண்டு பேசிக்கிட்டு, உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க? திருமணம் முடிச்சுக்கங்க. ஏதோ சில விஷயங்கள்ல பிசிறு தட்டுது. ஏதோ சில விஷயங்கள் ஒத்து போகாத மாரி தெரியுது அப்படின்னா, அதன்னா சமாளிச்சுக்கலாம். மீன் சாப்பிடாத சகோதரர் எப்படியாச்சும் மீன் சாப்பிட வச்சிரலாம். அப்படின்னு மாரி முயற்சி எடுத்தாலோ, நான்வெஜ் சாப்பிடாதவர் எப்படியாவது சாப்பிட வச்சு முயற்சி எடுத்துட்டாலோ, அதோட முயற்சி எப்படிதான் போகும்ன்னு சொல்லி பார்க்கிறோம் அப்படின்னா, தோல்வியில தான் போகும் அன்பான சகோதர, சகோதரி. சாப்பாட்டு விஷயத்தினால கூட விவாகரத்து பண்ணவங்க லிஸ்ட் உலகத்துல பார்க்க முடியுதுங்களா? இல்லைங்களா? அன்பான சகோதர, சகோதரிகளே, கல்யாணத்துக்கு முன்னாடியே 2 பேரும் என்ன பண்ணிருங்க? பேசிருங்க. எல்லாத்துலயும் ஒத்து வந்தா, ஓகே. முயற்சி பண்ணுங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன பண்ணிருங்க? சமாளிச்சுக்கலாம். ஆரம்பத்திலேயே 2 பேத்துக்கு ஒத்து வராதுன்னு தெரிஞ்சுச்சு அப்படின்னா, அது யார் சொன்னதா கூட இருக்கட்டும். எல்டர் சொன்னதா இருக்கட்டும், பெத்தவங்க சொன்னதா இருக்கட்டும், யார் சொன்னதா இருக்கட்டும். ஒத்து வராதுன்னு தெரிஞ்சுச்சு அப்படின்னா, அப்பயே என்ன பண்ணிருங்க? அந்த ஒரு உறவுக்கு முக்கியத்துவம் குடுக்காதீங்க.
வேற ஒரு உறவு என்ன பண்ணுங்கன்னா நீங்க தேடுங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்ப அன்பான சகோதர சகோதரிகளே, அப்ப திருமண விஷயத்துல ஒரு புது சிருஷ்டி யார நோக்கி பார்க்கணும் முக்கியமா? எல்டரையா? மூப்பரையா? அம்மாவையா? அப்பாவையா? நண்பனையான்னு சொல்லி பார்க்கிறோம் அப்படின்னா, இல்ல பரலோகத்தின் தேவன் ஃபர்ஸ்ட். அடுத்ததாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 2 பேர்ட்ட ஆலோசனை கேட்டு தான் என்ன பண்ணணும் அப்படின்னா முடிவெடுக்கணும். ஒருவேளை திருமண விஷயத்துல தவறா முடிவெடுத்துட்டு, அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா முடியாது. இந்த மனைவியை விட்டுட்டு இன்னொரு மனைவிய என்ன பண்ண முடியாது? முடிக்க முடியாது. தப்பு பண்ணிட்டேன் தேவனே. இப்பதான் இந்த வசனத்த படிச்சேன் நானு. அதனால என்ன பண்ணிடுறேன் நானு? இவங்க எனக்கு வேணாம். வேற ஒரு பொண்ண பண்ண முடியுமா? அது வேசித்தனமாயிரும் அல்லது விபச்சாரமாயிரும் அன்பான சகோதர, சகோதரி. அப்ப ஞானமில்லாத முடிவு எடுத்துட்டா, மரணம் வரைக்கும் அதனுடைய விபத்துகள், அதனுடைய அனுபவம் என்ன பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா, சகிச்சு தான் ஆகணும். அதன் மத்தியில தேவனுக்கு பிரியமா வாழ்றது எப்படின்ற கோணத்துல வாழ்க்கை கொண்டு போகணும் அன்பான சகோதர, சகோதரி. அடுத்து பார்க்கும்போது தொழில். தொழில் பத்தி சகோதரர் பேசும்போது கூட பேசுறார். நீங்க செய்கிற தொழில் வந்து உண்மையிலேயே அது உங்களுக்கு பிரயோஜனமான தொழிலா இருக்குதா? நல்ல லாபம் வருது பிரதர். அந்த நோக்கத்துல அவர் என்ன சொல்லல. பேசல. என்ன நோக்கத்துல பேசுறாரு அப்படின்னா, தன்னுடைய தாளந்துகள ஊழியத்துல பயன்படுத்துறதுக்கு ஏதுவாக தொழில் என்ன இருக்குங்க? இருக்கணும். ஏன்னா அதுக்கு தானே உள்ளே வரோம் நாம. தேவனே, இதோ உங்க சித்தம் செய்றதுக்கு நான் வரேன்னு இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு பூமியில தனக்கு இஷ்டமானபடி எல்லாம் வாழ்ந்தாருங்களா? 12 சீஷர்கள் தெரிவு செய்ற உரிமையில கூட யார் கை வைக்கலைங்க? இயேசு கிறிஸ்து கை வைக்கல. ஆனா அதுக்கூட ஞானம் அவருக்கு இருந்துச்சு. அதுக்கூட தகுதினா இருந்துச்சு. ஆனா என்ன பண்ணலங்க? இதான் யார பார்த்து எனக்கு குடுக்குறாரோ, அவங்கள நான் ஏத்துக்கிறேன். எந்த விஷயத்திலுமே அவர் என்ன பண்ணல? தன் சித்தத்த முன்னாடி வைக்கல. அப்படி இருக்கும்போது அன்புக்குரிய சகோதர, சகோதரிகளே, நாமும் ஒரு புது சிருஷ்டியா இருக்கிற நாமும் தொழில் விஷயத்துலலாம் கூட நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, தேவன்ட்ட கேட்டு கேட்டு செய்யணும். தேவனே இந்த தொழில் நான் செய்றேன். இது ஊழிய பாதைக்கு பிரயோஜனமா இருக்குமா? நீங்க எனக்கு குடுத்திருக்க தாளந்து என்னன்னு எனக்கு தெரியாது. அத நான் அறிஞ்சுக்க விரும்புறேன். அந்த தாளந்துக்கு இந்த வேலை இசைவா இருக்குமா? அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும் அப்படின்னா, தொழில் விஷயத்துல கூட என்ன பண்ணணும் அப்படின்னா, தேவன்ட்ட கேட்டு கேட்டு செய்யணும் அன்புக்குரிய சகோதர, சகோதரிகளே. சில சகோதரர்கள் நமக்கு அன்பின் நிமித்தமா சொல்லுவாங்க, பிரதர் நான் இந்த வேலை செய்றேன். நீங்களும் வாங்க இந்த வேலை பழகிக்கங்க. இந்த காலத்துல இந்த வேலை ரொம்ப பிரயோஜனமா இருக்கும்னு சொல்லலாம். அன்பின் நிமித்தமா சொல்றாங்க. நல்ல நோக்கம் அது. ஆனா தேவன் நம்மள எதுக்கு வச்சிருக்கிறாரு? நமக்கு எதுக்கு அழைச்சிருக்காருன்ற விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். அது தேவன்ட்ட கேட்டு கேட்டு செய்யணும் அன்புக்குரிய சகோதர, சகோதரி. 2வது பார்க்கும் பொழுது, ஆ ஒரு வேலையில இருந்துட்டு இன்னொரு வேலைக்கு போறோம் அப்படின்னா, அத கூட நம்ம யார்ட்ட கேட்கணுங்க? தேவன்ட்ட கேட்கணும். ஒரு ஊர விட்டு இன்னொரு ஊருக்கு வேலைக்கு போறோம் அப்படின்னா, அத கூட யார்ட்ட கேட்கணும்? தேவன்ட்ட கேட்கணும். ஒரு மாநிலத்த விட்டு இன்னொரு மாநிலத்துக்கு போறோம் அப்படின்னா, அதையும் தேவன்ட்ட கேட்கணும். தங்கல் வேலைக்கு 1 மாசம் நான் போய் தங்கி வேலை செஞ்சுட்டு வரப்போறேன் அப்படின்னா, அதையும் யார்ட்ட கேட்கணும்? ஏன்னா, அங்க இருக்க ஆபத்து, அங்க நம்முடைய புது சிருஷ்டிய எண்ணத்த கரைப்படுத்துற விஷயங்கள், அதுல இருக்க பிரச்சனைகள் யாருக்கு தான் தெரியும்? தேவனுக்கு தெரியும், நமக்கு தெரியாது இல்லைங்களா? ஒருவேள ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போய் வேலை செய்றதா இருந்தா, அதையும் யார்ட்ட தான் கேட்கணுங்க? தேவன்ட்ட தான் கேட்கணும் அன்புக்குரிய சகோதர, சகோதரிகளே. பாருங்க அப்போஸ்தலர் பவுல் நமக்கு அருமையான ஆலோசனை குடுக்குறாரு. 1 கொரிந்தியர் 7:5 படிக்க வேணாம் நான் சொல்லிடுறேன். ஜெபத்திற்கும், உபவாசத்திற்கும் தடை வராத படிக்கு. ஒருவேள ஜெபம், உபவாசத்து நிமித்தம் கணவன் மனைவி பிரிஞ்சிருக்க விரும்புறீங்களா? 2 பேர் சம்பவத்தோட என்ன பண்ணுங்க? பிரிஞ்சிருங்க. அதுவும் கூட ஜெபமா இருந்தாலும், உபவாசமா இருந்தாலும் 2 பேருடைய சம்மதம் முக்கியம்னு சொல்றாரு. இது யாருக்கு? புது சிருஷ்டிகளுக்கு. அப்ப அன்பான சகோதர, சகோதரிகளே, ஒருவேள அப்படி இல்லன்ற பட்சத்துல இப்படிதான் இருக்கணுமா? சேர்ந்து தான் வாழணும். இப்போ இந்த 1 கொரிந்தியர் 7:5 நீங்க திருவிவிலியத்துல வாய்ப்பு இருந்தா படிச்சிருங்களேன். 1 கொரிந்தியர் 7:5. மன வாழ்க்கைக்குரிய உரிமைகளை ஒருவருக்கொருவர் மறுக்காதீர்கள். இருவரும் ஒத்துக்கொண்டால் இறைவேண்டலில் ஈடுபடுவதற்காக சிறிது காலம் பிரிந்து வாழலாம். ஆனால் உணர்ச்சிகளை அடக்க முடியாத நிலையில் சாத்தான் உங்களை சோதிக்காதபடி பிரிந் பிரிந்த நீங்கள் மீண்டும் கூடி வாழுங்கள். ஆமா அன்பான சகோதர, சகோதரிகளே, இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில, இன்னைக்கு இருக்க சமுதாயத்தின் காலகட்டத்துல இந்த வசனத்தை விளக்கி சொல்லணுன்ற அவசியம் இல்ல. இதுல இருக்க பிராக்டிகல் பிரச்சனைகள் நம்ம எல்லாத்துக்கும் நல்லாவே தெரிந்த விஷயங்களா இருக்குது. அப்ப அன்பான சகோதர, சகோதரிகளே, தொழில் நிமித்தமாக நம்முடைய வாழ்க்கை துணைய ஒரு இடத்துல விட்டுட்டு நம்ம இன்னொரு இடத்துல போய் வேலை செய்றோம் அப்படின்னா, அது தேவனுக்கு முதல்ல சித்தமா? அது தேவன் அங்கீகரிக்கிறாரா? அது தேவன் ஆலோசனை அப்படி சொல்லியிருக்கிறாரா? அப்படின்ற விஷயத்த நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா, ஆலோசனை பண்ண வேண்டி இருக்குது. அன்புக்குரிய சகோதர, சகோதரிகளே, மனைவி இங்க, கணவன் ஏதோ வெளி ஊர்ல, அது வெளிநாட்டுல அப்படின்னா, முழு பாரமும் யாருக்கு வந்துருது? குடும்பத்த சுமக்கிற முழு பாரமும் மனைவிக்கு தான் வருது. கணவன் அங்க ஜாலியா வேலை செஞ்சுக்கிட்டு, சம்பாரிச்சுக்கிட்டு, ஃப்ரெண்ட்ஸ்களோட என்ஜாய் பண்ணிக்கிட்டு
அவர் இருக்கலாம். இல்ல வேறொரு குழந்தை தனிமையில சாப்பாடு கூட இல்லாம கஷ்டப்பட்டு கிடக்கலாம். அது அது ஒரு வேற பார்ட். ஆனா, பிள்ளைகள வளர்க்கிற ஒரு முழு பொறுப்பு யாருக்கு இருக்குங்க? மனைவிக்கு தான் இருக்கு இல்லைங்களா? அப்ப அந்த முழு பொறுப்பு மனைவிக்கு மாத்திரம் இருக்கப்படியா தேவன் குடும்ப உறவு ஏற்படுத்தி குடுக்குறாரு? ஒரு ஒரு நுகத்துல 2 மாடு இருக்கணும் இல்லைங்களா? ஒரு மாடு மாத்திரமே இருந்துச்சு போச்சுன்னா என்ன ஆகும்? அந்த நுகத்தினால அந்த மாடுடைய ஷோல்டர் சீக்கிரத்துல தேஞ்சு போயி, வியாதிக்குள்ள போயி மரிச்சு போயிரும். அப்படிதான் புது சிருஷ்டி தம்பதிகளுக்குள்ள மனைவி ஒரு இடத்துல, கணவன் ஒரு இடத்துல இருந்தா, முழு பொறுப்பும் மனைவி மேல வரும்பொழுது, மனைவிக்கு என்ன ஆகுங்க? இன்னைக்கு ஒரு குழந்தைய வளர்க்கிறதே சாதாரண விஷயங்களா? ரொம்ப கடினமான விஷயம். இன்னைக்கு இருக்க அறிவியல் வளர்ந்த நாட்கள்ல. 2 குழந்தைங்க இருக்க வீட்ல, மனைவிகள் குழந்தைய வளர்க்கணும், மாமியார சமாளிக்கணும். இன்னும் இன்னும் சில விஷயங்கள் ஓப்பனா சொல்ல முடியாது. எல்லாத்தையும் என்ன பண்ணணும் அவங்க? சமாளிச்சு மேற்கொள்ள வேண்டிய நிலை அவங்களுக்கு இருக்கும். இதுல அவங்க புது சிருஷ்டிக்காக நேரத்த செலவழிக்கிறது எப்படி? அப்போ தேவ சித்தம் இல்லாம ஒருத்தர் வெளியூருக்கோ, வெளிநாட்டுக்கோ போயிட்டாரு அப்படின்னா, தான் கெட்டு போறது மாத்திரம் இல்லாம, தன் மனைவியும் புது சிருஷ்டி வாழ்க்கையில வளர்றதுக்கு தடைகள் என்ன பண்றான்னு சொல்லி பார்க்கிறோம் அப்படின்னா, ஏற்படுத்துறார். பிரியமான சகோதர, சகோதரி முக்கியமா வாலிப வயசுல இருக்க சகோதர, சகோதரிகள நல்வழிப்படுத்த வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? தகப்பன் மற்றும் தாய்க்கு இருக்குது. 2 பேருமே கூட இருந்து நல்வழிப்படுத்தணும். தகப்பன் ஒரு இடத்துல இருந்துகிட்டு, எல்லா பொறுப்பையும் தாய்ட்ட குடுத்துட்டு, "உன்ன நம்பி தானே விட்டு போனேன். நீ தான் காரணம்னு" சொன்னா அது சரியா இருக்குமா? இல்லை அன்புக்குரிய சகோதர, சகோதரிகளே. அப்ப பாருங்க திருமண விஷயத்துல பிரிஞ்சிருந்து வாழ்க்கை வாழ்றதுக்காக தேவன் என்ன பண்ணல? திருமண உறவ கொடுக்கல. அதுக்கு திருமணம் முடிக்காமலே என்ன பண்ணிறலாம்? இறந்துரலாம். இப்ப தேவன் குடுத்த உறவு அப்படின்றது திருமண வாழ்க்கையில ஜெபம், உபவாசம், ஆவிக்குரிய ஊழியங்களுக்கு சிறிது கேப் தேவைப்படுதா? சிறிது இடைவெளி தேவைப்படுதா? அதையும் கூட 2 பேர் பேசி என்ன பண்ணிக்கங்க? எடுத்துக்கோங்க. அப்படி இல்லையா? சேர்ந்து வாழுங்க. அப்படி சேர்ந்து வாழல அப்படின்னா, நெறைய கோணங்களில, நெறைய விதங்களில பிரச்சனைகள் வரும். எப்படி ஒரு மாடு மாத்திரம் ஒரு நுகத்த சுமந்து சீக்கிரத்துல மரணத்துக்குள்ள போதோ, அதே மாதிரி குடும்ப பொறுப்புகள சுமக்கிற அந்த சகோதரி மனைவி சீக்கிரத்துல என்ன ஆகுறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம் அப்படின்னா, மன அழுத்தத்துக்குள்ள போயி ஊழியங்கள் செய்ய முடியாம, தாளந்துகள வளர்த்துக்க முடியாம, ஆவிக்குரிய நோய்கள் மாத்திரமல்ல, சரீரப்பிரகாரமான நோய்களும் தாக்கப்பட்டு, இந்த பூமியில சீக்கிரத்துக்குள்ள என்ன ஆயிருவாங்க? மரணத்துக்குள்ள போற அபாயம் கூட இருக்குது அன்பான சகோதர, சகோதரிகள். அதனால வெளிநாடு போயி, வெளியூர் போய் வேலை செய்கிற சகோதரர்கள், நீங்க யோசித்துக்கோங்க. தேவ சித்தப்படி தான் நீங்க வேலை செய்றீங்களா? தேவ சித்தப்படி நீங்க வேலை செஞ்சீங்கன்னா, சந்தோஷம். ஆனா என்ன ஒரு ஆ தாழ்மையான வேண்டுகோள் அப்டின்னா, உங்க மனைவிகள என்ன பண்ணிருங்க. முடிஞ்ச அளவு உங்க கூட வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா, குடும்பத்தின் பொறுப்புகள ஒருத்தர் சுமக்கிறதுக்காக திருமண வாழ்க்கை தேவன் குடுக்கல. 2 பேருமே சுமந்து, 2 பேருமே ஓடி, அருமையான ஒரு 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 மாதிரியா தான் குடுக்குறாரு. கிறிஸ்துவுக்கும் மணவாட்டுக்கும் இருக்க உறவு தான் எதுங்க? திருமண உறவு. கிறிஸ்து ஏதோ ஒரு இடத்துல இருக்கார். நம்ம ஏதோ ஒரு இடத்துல இருக்கோம். தனித்தனியா இருந்தோம் அப்டின்னா, அந்த உறவு நல்லா இருக்குமா? அன்பான சகோதர, சகோதரிகளே, அப்ப நீங்க எங்க வேணா போய்க்கங்க. அது உங்க சுயாதீனம், உங்க விருப்பம். உலகத்துல எங்க வேணா போங்க. ஆனா, நீங்க எடுத்திருக்க முடிவு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கா? இல்லையா? தேவ சித்தப்படி தான் நீங்க அங்கிருந்து ஊழியம் செய்றீங்களா? அங்கிருந்து வேலை செய்றீங்களா? இல்லையா? தேவன் சித்தப்படி தான் நீங்க தாளந்துகள பயன்படுத்துறீங்களா? இல்லையா? ஒருவேள நாம இந்த உலகத்துல கடன் இல்லாம இருக்கலாம். ஆனா, தேவன் உடன்படிக்கை மூலமா நமக்கு கொடுத்துட்ட கடன்கள், ஆவிக்குரிய கடன்கள் அப்படியே இருக்கும். தாளந்துகள பயன்படுத்தாதனால அந்த ஊழியம் கூட அப்படியே தேங்கி நிக்கும். அத வச்சுக்கிட்டு பரலோகம் போ முடியுமா? இந்த பூமியில வெல் செட்டில் வாழ்க்கை வாழ்ந்துரலாம். ஆனா பரலோக ஆசீர்வாதம் நிச்சயமாக கிடைக்காது அன்புக்குரிய சகோதர, சகோதரி. அப்ப தொழில் என்பது முக்கியமாக தேவனுக்கும் நமக்கும் இருக்க உறவ பிரிக்கிறதுல அதுக்கும் வல்லமையானது இருக்குது அன்புக்குரிய சகோதர, சகோதரிகளே. அதனால தொழில் விஷயத்துல முக்கியமாக திருமணம் முடித்த சகோதர, சகோதரிகள் நீங்க குடும்பமா பேசி ஒரு முடிவு எடுக்குறீங்க அப்படின்னா, அந்த முடிவு வேதத்துக்கு இசைவா இருக்குதா? தேவனுடைய கற்பனைகளுக்கு இசைவா இருக்குதான்றத பார்த்துட்டு நீங்க முடிவெடுங்க. ஒருத்தர பார்த்து இன்னொருத்தர் ஃபாலோ பண்ணி இந்த விஷயங்கள் செய்றது அப்படின்றது, அது வந்து அதுக்காக தேவன் என்ன பண்ணல நம்மள, இந்த இடுக்கமான வழிக்குள்ள அழைக்கல. அதுக்கு உலகத்துக்குள்ள என்ன பண்ணியிருக்கலாம்? இருந்துட்டு போயிரலாம் அன்பான சகோதர, சகோதரிகளே. அப்ப என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, பலவீனமான பாண்டம் ஏற்கனவே யாருங்க? சகோதரிகள் இல்லைங்களா? அவங்களுக்கு மேலும் சில பலவீனங்கள குடுக்குற வேலைய நம்ம யாரும் என்ன 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 பண்ணிறக்கூடாதுங்க. செஞ்சிறக்கூடாது அன்புக்குரிய சகோதர, சகோதரிகளே. பாருங்க அப்ப இந்த தொழில் விஷயங்கள், திருமண விஷயங்கள், இன்னும் சொல்லப்போனா ஊழிய விஷயங்கள் கூட, அது தேவனுக்கு சித்தம் இல்லாம ரொம்ப ஜோரா என்ன பண்ண முடியும்? செஞ்சுட்டு போயிற முடியும். பேசிக் கிளாஸ் எடுக்க முடியும். இப்படி நின்னு என்ன மாரி பேசிட்டு இருக்க முடியும். நெறைய ரீஃபரன்ஸ் நம்பர்லாம் சொல்ல முடியும். இப்படிலாம் வாழ்ந்துட்டு இருக்க முடியும். ஆனா, அடிப்படையே அது தேவனுக்கு பிரியமில்லாம இருந்துச்சு அப்படின்னா, அது மிகப்பெரிய வஞ்சனை அன்பான சகோதர, சகோதரி. அப்போ இந்த இடத்துல தேவனுக்கு பிரியமாக வாழ்றேன்னு சொல்லிட்டு உடன்படிக்கை செஞ்சு வந்திருக்கிற நாம எல்லாரும் இப்போ வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோமா? இல்ல சரியா தான் போயிட்டு இருக்கிறோமா? இந்த முடிவை தீர்மானம் பண்ண வேண்டியது உங்களுடைய கரத்துல இருக்கு. அதுக்கு தேவன் தாமே நமக்கு அவருடைய ஆவிய தந்து உதவி செய்வாராக அன்பான சகோதர, சகோதரிகளே. சில விஷயங்கள் இதுல சில பாயிண்ட்ஸ் இருக்குது. வாய்ப்பு இருந்தால் அடுத்த முறை நம்ம இத பத்தி தியானிக்கலாம் அன்புக்குரிய சகோதர, சகோதரிகளே.
பாடத்தினுடைய தலைப்பு பார்க்கும் பொழுது, உண்மையான மனத்தாழ்மைக்குள் உள்ளடங்கி இருப்பது என்ன? கடந்த வாரம் சகோதரர் அந்த பாயிண்ட்ட சொன்னாரு. அது என்னங்க? உண்மையான மனத்தாழ்மைக்குள் உள்ளடங்கி இருப்பது என்ன? மிகப்பெரிய மகிமை, தேவனுடைய ஆசீர்வாதம். ஆனா, அந்த ஆசீர்வாதத்த பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, தேவன் கொடுத்த கட்டளையின்படி இசைவாக நடக்க வேண்டியது, நம்ம ஒருத்தர் கரங்களில் இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. அப்படி இல்லன்ற பட்சத்தில, போலியான கீழ்ப்படிதலுக்குள்ள நம்ம விழுந்துவதற்கான அபாயம் அதிகமா இருக்கு, அன்புக்குரிய சகோதர, சகோதரிகளே. இப்படியாக இந்த வார்த்தைகள் உங்களோடு கூட பேசி அறிவிப்பதற்கு வாய்ப்பு கொடுத்துட்ட பரலோகத்தின் தேவனுக்கும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் துதிகன மகிமையை ஏறெடுக்கிறேன். பொறுமையாக அந்த வார்த்தைகளை கேட்ட சபையாருக்கும் என்னுடைய அன்பையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதர